ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து திருச்சபையின் மெய்ப்பெரும் பொதுருமாய் இருக்கிற அருமையான பாஸ்டர் பிராங்க்லின் சுரேஷ் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, போன முறை வந்தப்போ நான் பிரசங்கம் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? என்ன பிரசங்கம் பண்ண அப்படின்னு போன முறை இருந்தவங்க யாருன்னா தான் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மறந்து போய்ட்டுருக்கோம் இல்லையா? என்னம்மா ரோமிலேருந்து எடுத்துனா? சரி சரி, இந்த மாதிரி என்ன பண்ண பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேக்க நிலையிலிருந்து ஊக்கு நிலைக்கு செல்லுவது. இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெவலுக்கு அப்புறம் அப்படியே ஸ்லோவாக போகுது. அதாவது ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்று ஒரு நம்ம மேலே இருக்க ஒரு காலிங் தெரிஞ்சுக்கின்னு நல்ல ஒரு வாசனை வாஞ்சியோடு ஓடி அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டேங்குது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் சொல்கிறேன். அதே போல் குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெவலுக்கு மேலே குடும்பத்தில் வளர்ச்சியை பார்க்க முடியல, பிஸ்னஸ்லேயும் அப்படி பார்க்க முடியல. ஆரம்பத்தில் வேகமாக வரும், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போயிடுச்சுனாக்கா அப்படியே ஸ்லோவாகிடும். ஒரு தேக்க நிலையாது ஆகிடுது. அடுத்த ஸ்டெப் போகிறது கஷ்டமாகிடுது. அபிஷேகம் பெற்றுக்கொள்வதும் சிலர் ரொம்ப ஸ்பீடாக வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ ஆகிடுவாங்க. சில வசனம் வெளிப்பாடு வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக வருவாங்க, வெளிப்பாடெலாம் வந்ததுக்கப்புறம் ஸ்லோவாக போய்ட்டுருப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால அடுத்த ஸ்டெப் போக முடியல. குயிக்காக இவ்வளோ தூரம் வந்தவங்க ரொம்ப நாளாக ஒரு இடத்துல அப்படியே தேங்கி நின்றுடுறாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது ரொம்ப அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் அவங்க சந்திக்கிற சவால்கள், எதிர்ப்புகள், தடைகள். வசனம் ஒன்று சொல்லுது, வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்குது. வசனம் சொல்கிறதால நம்ம விசுவாசம் தான் இருக்கிற ஒன்று நடக்கிற மாதிரியே தெரியலன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டெப்ரெஷன், ஸ்பிரிச்சுவல் டெப்ரெஷன், ஆவிக்குரிய ஒரு மனச்சோர்வு அவங்களுக்குள்ளே வந்துடுது. அது வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதை சரி பண்ண தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியும். ஆக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் இந்த தேக்க நிலை வந்துச்சு? ஊழியங்கள்லையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, பொருளாதார நிலையிலையும் சரி, படிக்கிற படிப்புலையும் சரி, குடும்பத்தை நடத்துறதுலையும் சரி, ஒரு லெவலுக்கு மேலே ஒரு தாய் தமிழோட பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி விட்டுறாங்க பாருங்கள். ஏன்னா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது பிள்ளைங்க. ஒரு லெவலுக்கு மேலே அவங்கள வழி நடத்த முடியல, பெற்றவங்களோட பிள்ளைங்களை கைட் பண்ண முடியல. சில இடத்துல பாசஸ் கூட அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே பிலீவர்ஸை அவங்க கைட் பண்ண முடியல. ஏன்னா ஓன் டிசிஷன் எடுத்துடுறாங்க. அவங்க அவங்க விரும்பின வசனத்தை கேட்பாங்க, நடப்பாங்க, இல்லாட்டி போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு லெவலுக்கு வந்துடுறாங்க. வரும்போது அவரால் ஒன்றும் பண்ண முடியல. மற்ற சபைகளை சொல்கிறேன். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அளவுக்கு மேலே அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாகி போகுது. இதுக்கு பேர் தான் தேக்க நிலை. இந்த தேக்க நிலை வந்துச்சுனாக்கா ஊழியங்கள் அப்படியே அதுலேயும் அப்படியே நிற்கும். அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது. எது வந்தாலும் சரி, ஊழியமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், அது உங்கள் கையின் பிரயாசமாக இருக்கட்டும், எது வேணால் நீங்கள் இந்த மெசேஜில் லிங்க் பண்ணி அது நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம், பிலீவ் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸாக நீங்கள் எடுத்துங்க, ஊழியம் பண்ணுறவங்க நீங்கள் ஊழியமாக எடுத்துங்க, குடும்பத்தை நடத்துவங்க நீங்கள் குடும்பமாக நீங்கள் அதை எடுத்துங்க, ஆவிக்குரிய வளர்ச்சி வரும் அப்படி நீங்கள் அதை எடுத்துக்கங்க. பேசிக்காக என்னென்னாக்கா ஒரு தேக்க நிலை எல்லாத்துலேயும் வந்திருக்கு. சபைகளில், சுவிசேஷ பணியில், ஆத்தும அறுவடையில், ஊழிய வளர்ச்சியில், மற்ற குடும்பங்களில், பிள்ளைங்க படிப்பில் ஒரு லெவலுக்கு மேலே இதுக்கு மேலே சம்பாதிக்க முடியலைங்க. ஒரு 2 லட்சத்துக்கு மேலே மாதம் சம்பாதிக்க முடியல. அவ்வளோதான் சம்பாதிக்க முடியுது. 2 lakhs மேலே சம்பாதிக்கவே என்னால் முடியல, அவ்வளோதான் முடிஞ்சது, இதுக்கப்புறம் கீழே தான் இறங்குதே தவிர ஒன்றும் ஏற மாட்டேன் இந்த சம்பளம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையெல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு வளர்ச்சி ஒரு அளவுக்கு மேலே வர மாட்டேங்குது. நம்ம வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறோம், வளர்ச்சி அளவுக்கு மேலே ஒரு லெவலோடு நின்று போகுது அந்த வளர்ச்சிலாம். அப்போ ஏன் இதுக்கு மேலே வளர முடியல, ஏன் தேக்க நிலை அடைஞ்சிட்டோம் அப்படின்றத நம்ம பார்க்கணுன்னா முதல்ல அதுக்கான ரீசன் என்னென்னு கண்டுபிடிக்கணும். என்ன காரணம் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு பிரச்சனைக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சிட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 60% அந்த பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ணதுக்கு சமமாகிடும். ஏன்னா நீங்கள் வேறு வழியில் அதை தீர்க்க முயற்சி பண்ணிங்க, பிரச்சனை பெருசாகின்னு தான் இருக்குமே தவிர தீரவே தீராது. அதனுடைய சரியான காரணம் என்ன நமக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 60% நம்ம கடந்து வந்துட்டோம். இன்னும் 40% முயற்சி பண்ணால் அதை சால்வ் பண்ணிடலான்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஆசியாலேயே ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் எதுனாக்கா ஜிஹெச்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற ஜிஹெச் தான் ஆசியாலேயே முதல் மருத்துவமனை, தரமான மருத்துவம்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அப்படி தெரியுதான்னு பார்த்தா நமக்கு அப்படி தெரிய மாட்டேங்குது.
ஏன் நம்மளும் பல முறை ஜிஹெச்சுக்கு போனால் அவர் வெறும் இந்த பேராசிட்டமாலையும் அமாக்சிலையும் சிபிஎம் தான் கொடுத்து அனுப்புறாரு தவிர அது நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி போடலாம் பொழுது இதுவே நம்ம தெரிஞ்சு வந்துட்டுருக்குறோம். இது ஆசியாவிலே முதல் மருத்துவமனைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தா நிறைய ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்கிறாங்க, நிறைய டீன்லாம் இருக்கிறாங்க. எல்லா கருவிகளும் இங்கே இருக்குதான். அதிநவீன கருவிகள்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது. எல்லாம் அறுவை சிகிச்சை தேவையான எல்லா கருவிகளும் அங்கே இருக்குது. எல்லாம் வளர்ந்த ஸ்காலர்ஸ்லாம், ப்ரொஃபஸர்ஸ்லாம், டீன்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய கிளாஸ்லாம் நடந்துட்டுருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. கண்ணுக்கு ஒருத்தர், காதுக்கு ஒருத்தர், இஎன்டின்னு சொல்லுவாங்க, காது மூக்கு தொண்டைக்கு, ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கு, இப்படி எல்லாத்துக்குமே சிறப்பு நிபுணர்கள்லாம் கூட தனித்தனியாக இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பார்ட்ஸாக வந்து நல்ல ஆய்வு செஞ்சு சிகிச்சை கொடுக்குற மருத்துவர்லாம் இருக்கும்போது ஒரு சாதாரண எம்பிபிஎஸ் படித்த ஒரு பொதுநல மருத்துவர் நம்ம ஏரியாவில் ஒரு கிளினிக் வச்சுருப்பார். அவர்கிட்ட போனால் உடனே நல்லாயிடுது. அவர் ஒரு ஊசி போடுறாரு, ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றுறாரு, உடனே ஜுரம்லாம் நல்லாயிடுது. மறுநாள் வேலைக்கு போகிறோம், எல்லாம் கிளியர் ஆகிடுது. ஆனால் இங்கே போய் 4 முறை வந்து அந்த பேராசிட்டமாலை வாங்கி, அமாக்சில் வாங்கி, இந்த குளோர்பெனிரமைன் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு தான் மிச்சமே தவிர ஒன்றும் நல்லாவே ஆக மாட்டேது. ஆனால் இது ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க, ஒன்றும் புரிய மாட்டேதுன்னு சொல்லி நமக்கே ஒரு குழப்பம் வந்துடுது. இதப்போ எப்படி முதல் மருத்துவமனைன்னு சொன்னாங்க ஆசியாவிலேயே? ஏன்னா ஆசியாவில் இந்தியாவே இருக்குது. ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு நமக்கு குழம்பி போயிடுறோம். என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நான் எந்த மருத்துவரையும் தப்பாக சொல்லுறேன், பொதுவாக புரிஞ்சதுக்காக சொல்கிறேன். நம்ம ஏரியாவில் கிளினிக் வச்சுருக்க மருத்துவர்லாம் போனால் உடனே நல்லா ஆகிடும். மறுநாள் அவங்க அதிகத்த இன்ஜெக்ஷன்லாம் ட்ரிப்ஸ்லேயே கலந்து போட்டுருவாங்க. கொஞ்ச நாள் குளுக்கோஸ் ஏற்றினா போதும், ஒரு 4 மணி நேரம் கழிச்சு வெளியே வந்தால் நல்லா ஆக்டிவாக வந்துடுவோம். மறுநாள் வேலைக்கு போய்டும், நல்லாயிடும். ஆனால் திரும்ப அவங்கள்ட்ட போயின்னு இருக்கணும். அந்த பிரச்சனை நிரந்தரமாக சால்வ் ஆகவே ஆகாது, அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி. ஆனால் அங்கே போனீங்கன்னா சீக்கிரத்தை ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க, ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்னு கை வச்சானாக்கா அந்த வியாதி விஷயம் திரும்ப வராது. அவங்க நிரந்தரமாக அதுக்கு வந்து அது ஆணி வேறு அறுத்து எரிஞ்சு அனுப்பிச்சிடுவாங்க. திரும்ப அந்த ப்ராப்ளம் வராது. ஆனால் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனைங்க. ஏன்னா நம்ம போயிட்டு வந்ததுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் வந்து அங்கே அட்மிட் ஆகி பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் ஜிஹெச்சில், ஒரிசாவில், பீகாரில், இந்த பாம்பேயில், எல்லா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அட்மிட் ஆகி இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம லோக்கல்லே இருக்கிறோம், நமக்கு அந்த அருமை தெரியவே மாட்டேங்குது. நம்ம போயிட்டு பார்த்துட்டு அப்படியே வந்துடுறோம். ஏன் அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த பேராசிட்டமாலை குத்து அனுப்புகிறாங்க. 3 நாள் கழிச்சு வாங்குவாங்க. 3 நாள் கழிச்சு நல்லாவே ஆகாது. திரும்ப நம்ம போவோம், திரும்ப அதே மாத்திரை எழுதி அனுப்புவோம். 3 நாள் கழிச்சு வாங்குவோம். திரும்ப 3 நாள் கழிச்சு நல்லா ஆகாது. திரும்ப 3 நாள் கழிச்சு போனால் அதே மாதிரி லைன் நின்று இவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப அதே மாத்திரை எழுதி அனுப்புவோம். நமக்கே ஒரு சலிச்சு போயிடும். இது போய் 3 முறை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சு இதை தான் எழுதி அனுப்புகிறேன், எங்கள் மெடிக்கல் ஷாப்பில் இது கிடைக்காத, நான் வாங்கி சாப்பிட்டுக்க மாட்டேன்னா, நான் போயிட்டு வந்த அந்த ஆட்டோ ஃபேருக்கு இந்த மாத்திரைய மதிப்பு வந்து அதில் பாதி கூட இருக்காது போல இருக்குது. இவ்வளோ பணத்தை நான் செலவு பண்ணிட்டேன். அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, உன்னை 4-5 முறை அலைய வச்சு நீ ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கோஆப்ரேட் பண்ணுறேன்னு முதல்ல பார்க்குறான். அவன் ட்ரீட்மெண்ட் ரெடியாக இருக்கிறான் டாக்டரு. ஆனால் மருத்துவர் அது நோயாளி ஒத்துழைப்பு இல்லாமல் அதை செய்ய முடியாது. அவங்க நல்ல ட்ரீட்மெண்ட்டோட அந்த பேஷண்ட் வந்து கோஆப்ரேட் பண்ணணும். அவங்க ஃபுல் வில்லிங்காக இருக்கணும். அவங்க ஃபுல் வில்லிங்காக இல்லைனாக்கா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க சுகமாகவே முடியாது. சில 2 முறை வந்துட்டு 3 ஓடி விடுவாங்க. அப்போ அவங்க வந்து சிகிச்சைக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. அவங்க கண்டுபிடிச்சிடுவான் பார்த்து. ஒரு 4-5 முறை அவன் நாளையே விடுவான். சீக்கிரத்தில் கை வைக்க மாட்டான், எந்த டெஸ்ட்டும் பண்ண மாட்டான். வரையான்னு பார்த்துட்டு இருப்பான். ஃபஸ்ட்டு எழுதி அதே பேராசிட்டமாலை கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருப்பான். நீங்களும் விடாமுயற்சியோடு நீங்கள் ஒரு 5 முறை 6 முறை மேலே போட்டுனா அப்போ தான் ஒரு டெஸ்ட்டு எழுதுவார். இந்த டெஸ்ட்டு போய் எடுத்துன்னு வாங்க அப்படின்னு. திரும்ப மறுநாள் பண்ண ஒரு டெஸ்ட்டு, இப்படியே நிறைய டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்து அவங்க எல்லாத்தையும் உட்காந்து ஆய்வு பண்ணி உன்னோட வியாதி என்னான்னு கண்டுபிடிச்சி, அந்த வியாதி எதனால் வந்துன்ற காரணத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு காரணத்தை கண்டுபிடிச்ச பேர் தான் அட்மிட்டே போடுவாங்க. அட்மிட் போட்டு ஒரு வியாதி பல காரணங்களில் வரலாம். சுகர் கூட பல காரணங்களில் வரலாம். ஒரு ரீசன் தான் சொல்கிறேன். சுகருக்கு நிறைய காரணங்கள், சுகர் வர்றதுக்கு, பிபி வர்றதுக்கும் நிறைய ரீசனு இருக்குது. ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்ல முடியாது. அதே போல் இந்த வியாதிக்கு பல காரணங்களுக்கு எப்படி வேணாலும் இந்த வியாதி வந்து என்ன இவருக்கு எதனால் வந்துச்சு அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய டெஸ்ட்டெல்லாம் எடுத்து அது கரெக்டான அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி என்ன பண்ணால் இந்த வியாதி படம் திரும்ப இவருக்கு வராது அப்படின்றத ஒரு முடிவு எடுத்து உங்களை ப்ராப்பராக அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கனாக்கா ஒரு 3 மாதம் மாத்திரை கொடுப்பாங்க, நீங்கள் சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் போச்சுன்னா வராது அந்த வியாதி உங்களுக்கு.
அப்போ இதுக்கு அதுக்கு என்ன தான் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க மாட்டுறாங்க. இவங்க உங்களை கேட்காமலே எல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிடும். உங்களை எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க புசுன்னு ஊசிலாம் குத்துருவான், எல்லாத்தையும் பண்ணுவான், எல்லாம் செஞ்சுருவான். என்ன குத்துறான் என்ன ஏற்றுறாங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனால் மறுநாளே அது நல்லா ஆகிடும். திரும்ப திரும்ப இங்கே நம்ம போயினே இருப்போம். ஆனால் அங்கே போனால் அவன் சீக்கிரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாக்கா, நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுபோல் பார்த்தீங்கன்னா, ஏன் இதை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா, இந்த தேக்க நிலைக்கு என்ன காரணம் அப்படின்றத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போயிடுவோம். அப்படி கண்டுபிடிக்காமல் போகும்போது தான் இது மாதிரி பல டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்த மாதிரி நம்ம வந்து பல தீர்வுகளை நம்ம கண்டுபிடிச்சி கடைசியில் பிரச்சனை பெருசாகினே போகிறே தவிர அது தீர்ற மாதிரியே தெரியல. நம்ம குழம்பி போய் அப்படியே நின்றுடும். நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் அப்படின்னு சொன்னால் நிறைய இந்த ஹோம்லிட்டிக்ஸ் கிளாஸ்லாம் போனீங்கன்னா 8 விதமான வழிமுறைகளை, கலைகளை, பிரசங்க இலக்கண கலை அது பேர். 8 விதமான கலைகளை சொல்லித்தரோம். சில 12 சொல்லுவாங்க, சில 16 சொல்லுவாங்க. எதை நீங்கள் இது பண்ணாலும் சரி, அது 2ல் கொண்டாந்து நிப்பாட்டிடலாம். ஹோம்லிட்டிக்ஸ் வேத வியாக்கியான கலை அது பேர். அது 2 பாயிண்டில் கொண்டாந்து நீங்கள் நிப்பாட்டலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று ஏற்கனவே தெரிஞ்ச பிரசங்கத்தை பண்ணுறது. மக்களுக்கு அது தெரியும். ஏற்கனவே தெரிஞ்ச பிரசங்கத்தை பண்ணுறது. அப்படி பண்ணும்போது அவனை இது எனக்கு தெரியாதா, இதை சொல்கிறது வராங்கன்னு வந்துட்டாருன்ற மாதிரி சிலருக்குலாம் தோணும். தெரிஞ்ச பிரசங்கத்தை ஏற்கனவே பண்ணுறது. 2வது மக்களுக்கு தெரியாத ஒரு புது ரெவலேஷனை கொடுக்கறது. இது 2மே பிரசங்கம் தான். இது 2த்துக்குமே ஃபுல் இன்வால்மெண்ட் அப்போஸ்தலர்கள் காட்டினாங்க. ஏற்கனவே தெரிஞ்ச பிரசங்கத்தை திரும்பி பண்ணியிருக்கிறாங்க நிறைய முறை. எல்லாம் அவங்க விஷயம் தெரியாத திரும்ப வந்து பண்ணுவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ரெவலேஷன் வரும், புதிய வெளிப்பாடுகளை அவங்க ப்ரீச் பண்ணுறாங்க. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ புது வெளிப்பாடுன்னு பிரசங்கம் பண்ணும்போது மக்கள் மத்தியில் ஒரு ரிசல்ட் எப்படி இருக்குது, இல்லை பண்ண பிரசங்கத்தையே பண்ணும்போது ரிசல்ட் எப்படி இருக்குது? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. ஒரு நியூ ரெவலேஷனை வந்து நம்ம வந்து எடுத்தவங்களுக்கு சொல்கிறோம். அது அவங்க மத்தியில் எப்படி போய் ரீச் ஆகுது, அது அவங்க வாழ்க்கையில் எப்படி வேலை செய்யுது. இல்லை பண்ண பிரசங்கத்தையே திரும்பி நம்ம பண்ணுறோம், அது அவங்க லைஃப்பில் எப்படி வேலை செய்யுது. எது நல்ல வேலை செய்யும்? பண்ண பிரசங்கத்தையே பண்ணால் நல்லா வேலை செய்யுமா, இல்லை ஒரு புது வெளிப்பாடு பிரசங்கம் பண்ணால் நல்லா வேலை செய்யுமா? இவர் வந்து புது வெளிப்பாடுன்னு சொல்லுவார். என்ன ஒருத்தர் தான் பேசுவீங்களா? எல்லாரும் சொல்லுங்கள். இவர் வந்து புது வெளிப்பாடுன்னு சொல்கிறார். வேறு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். எது நல்லா வேலை செய்யணும்? எந்த ப்ரீச்சிங் வந்து நல்லா வேலை செய்யும்? புது வெளிப்பாடு நல்லா வேலை செய்யுமா, இல்லை பண்ண பிரசங்கத்தையே அரைச்சி கொடுத்துருந்தா அது நல்லா வேலை செய்யுமா, இல்லை கேட்டு பிடிச்சி போன பிரசங்கத்தையே பண்ணால் நல்லா வேலை செய்யுமா, இல்லை ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை இன்னொரு பிரசங்கம் மாற்றணும் அதையே சொன்னால் போன வாரமே எங்கள் பாஷை தான் பண்ணார், முன்னாள் 2 பாஷை தான் பிரசங்கம் பண்ணார், போன மாதம் இதே இன்னொரு பிரசங்க வந்து தான் பண்ணார், வாரம் வேறு பிரசங்கம் தான் மாறுறாங்க, வர மேட்ரு இதே தான் அப்படின்ற மாதிரி அதையே கேட்டு அது வாழ்க்கையில் நல்லா வேலை செய்யுமா? எது நல்லா வேலை செய்யும்? சரி, அவர் சொல்கிறாரு புரியாதனால திரும்ப பண்ணுறோன்றாரு. அவர் சைட்லேருந்து வந்த ரீசன் வந்து சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரிய மாட்டேங்குது, அதனால் திரும்ப சொல்ல வேண்டியதாகி போகுது அப்படின்றாரு. இவர் வந்து நியூ ரெவலேஷன் வந்து அந்த பிரீச்சிங் வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வேலை செய்யணும்னு சொல்கிறாரு. வேறு யாரும் சொல்லுங்க பாருங்க. பாஸ்டர்னே சொல்லுங்கிறீங்க. ஒரு வர்ஷிப் பண்ணார், ஒரு பாஸ்டர். இவங்க 2 பேர் கேட்டகரி பாருங்களாம். இவர் வந்து வர்ஷிப் பண்ணார், அவர் வந்து பாஸ்டர். வேறு யாரும் சொல்ல மாட்டேங்கலையா? அது என்னப்பா 2 கலந்து போடணுமா? புரியல, எப்படி பழசு? இப்போ வெளிப்பாடு மாறி போகுது. சரி, இது நல்லதாங்க நீ சொல்கிறது. வெளிப்பாடே மாறி போகுதுன்றது நான் இப்போ தான் புதுசாக கேட்குறேன். எக்ஸ்ட்ரா வருது. ஓ, இன்னும் நியூ ரெவலேஷன் கிடைக்கிது, அதுலேருந்து நிறைய எடுக்கிறீங்க நீங்கள். சரி, ஒரே விஷயத்த அடுத்த ஆளுங்க பேசும்போது புதுசாக சில விஷயங்கள் தெரிய வருதுன்னு சொல்ல வரீங்க, அப்படி தானே? சரி, ஓகே, ஏதோ ஒன்று சொன்னீங்க, நல்லதான் நீங்கள் சொன்னதோட. வேறு எதாவது சொல்லுங்கள். ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறேன்னாக்கா, அப்போ தான் நீங்கள் சரியாக கவனிப்பீங்க. நானே ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனால் இதேமாரி தான் ஆகிடும் பாருங்க உங்களுக்கு. வேறு என்ன சொல்லுங்கள். இவங்க 3 பேர் சொல்லிட்டாங்க, தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, இவ்வளோ பேர் மதியம் நீங்கள் சொன்னீங்க, உங்கள் தைரியத்தை நான் வரவேற்கிறேன். தப்பாக சொன்னால் தப்பே கிடையாது, சொல்லணும், அவ்வளோதான். எல்லாருமே தெரியாது இல்லையா? கண்டிப்பாக சொல்லணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 4 பேர் அவரும் சொன்னார் போல, 4 பேர் சொல்லியிருக்கிறீங்க.
என்னப்பா அது யூஸ் தான் நீங்கள் சொல்கிறீங்க. நியூ ரெவலேஷன் ப்ரீச்சிங் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு கற்றுக்கணுன்ற ஆர்வம் உள்ளவங்களுக்கு அது பிடிக்கும். வளர்ச்சிக்காக நான் வாஞ்சியை தேடி போகிறவங்களுக்கு, சத்தியத்தை கற்றுக்கணுன்ற ஆசை இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இன்னும் புதுசு புதுசாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பசிதாக உள்ளவர்களுக்கு அதில் விருப்பம் அதிகமாக இருக்கும். அது இயல்பாக ஒரு விருப்பம் தான் அது. ஏன்னா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கும், அந்த பிரசங்கம் பிடிக்கும். அவ்வளோதானா? சரி, நான் 2-3 வருஷத்தை வாசிக்கிறேன். ஏற்கனவே பண்ண பிரசங்கத்தை பண்ண சொல்லி பவுல் சொன்னதை வாசிக்கிறேன், பவுல் பண்ணதை வாசிக்கிறேன். அப்போ பேதுரு சொன்னதை வாசிக்கிறேன், பேதுரு பண்ணதை வாசிக்கிறேன். அப்புறம் பாயிண்ட்டுக்கு போய்டும். முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி, ஏன் பண்ண பிரசங்கத்தையே பண்ணால் ஏன் புதுசாக ஒன்று பண்ணுன்றது அவங்க தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ பண்ண பிரசங்கத்தையே பண்ணுறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. சீக்கிரம் கடக்கணும் வாசிக்கணும் நீங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13-14. நாம் உண்மையிலதெல்லாம் 2 தீமோத்தேயுமா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13-14. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13-14. நாம் உண்மையிலவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையிலவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும். 13 and 14. சரி வாசிங்க. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லி பாட்டுங்க. எவைகளை நினைப்பூட்டணும்? அது முன்னாடி சொல்ல உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையிலவராய் இருக்கிறார். உண்மையிலவராய் அது முன்னாடி வாசிட்டாங்க. வேற ஒன்றும் லெவல் தான் விஷயம். 12 வாசிட்டாங்க. இருக்கு 13 தான் வாசிக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இது விஷயம் எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சாலும் என்ன சொல்றாருன்னா திரும்ப அதை பண்ணுன்றாரு. அது வந்து நினைப்பூட்டி பிரசங்கம் பண்றது. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கு வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு சொல்லிட்டு 14 வசனம். ஏன்னா சில நேரத்தை பண்ணதே பண்ணும்போது நமக்கே ஒரு பிரசங்க இருக்க ஒரு வெக்கமாக வந்துடும். ஏடா இதுதான் போன மாதிரியே பண்ணிட்டோமே, போன மாதம் பண்ணிட்டோமே, போன வருஷமே பிரசங்கம் பண்ணிட்டோமே, அடுத்த பிரசங்கம் பண்ணலான்ற மாதிரி சில நேரத்தை அவங்களுக்கு தோணிடும் பாருங்க. ஆனால் 14 வருஷம் சொல்கிறார் அவர். 14 வருஷம் வாசிங்க. 16ங்களா 14 அதுக்கு அடுத்ததுமா 13 அடுத்து 14 தானே வரும். 14 தான் வாசிங்க. 13 வாசிச்சிருக்கு, இப்போ 14 வாசிங்க. இவைகளை அவர் நினைப்பூட்டி நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் 15 நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. போதும். இது அப்படியே கண்டினியூ 4-5 வசனம் வாசித்தா விளங்குது. நான் 2 வசனம் சொல்லிடுறேன். 13. அதாவது இந்த விஷயத்த சொல்லும் போது உனக்கு அந்த ஒரு விதமான தயக்கம் வர வேண்டாம். இது ஏற்கனவே பிரசங்கம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்கிறார். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய். 2 விஷயம். நீயும் ஜாக்கிரதையார், அவங்களுக்கும் கண்டித்து புத்தி சொல்லுறாரு. எதை? ஏற்கனவே பண்ண பிரசங்கத்தை பண்ணுறது. ஏற்கனவே பண்ண பிரசங்கத்தையே பண்ணுறது. சரி, இப்போ இது வந்து பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொன்னது. இப்போ பேதுரு சொல்கிறத வாசிப்பேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற ஏற்கனவே தெரிஞ்ச பிரசங்கன்னு அர்த்தம். சத்தியத்தில் உறுதிப்பட்டு இருந்தோம். நீ கேட்டு ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அந்த விஷயத்துல. ஏற்கனவே தெரியும், விஷயம் தெரியும், அதில் நிறைய ஜெபிச்சு வர்ஷிப் பண்ணி பாட்டு பாடி அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிட்டீங்க. வாசிங்க. உங்களுக்கு இவைகளை எப்பொழுது நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். இது என்ன அநியாயமா தெரியலையா? இது ஏற்கனவே தெரியுமா அந்த விஷயம்? தெரிஞ்ச விஷயத்தில் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதில் அவங்க அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஆழமாக போய் பதிஞ்சிச்சு. அந்த ஆணி அடித்த மாதிரி பிரசங்கம் போய் என்ன பண்ணுது? என்ன பண்ண? ஆணி அடித்தான். இப்போ ஒரு ஆணி அடித்தா ஒரு கடிகாரம் நிற்குது அங்கே மாட்டினா இல்லையா? அப்போ ஞானிகளின் வாக்கியங்கள் எப்படி இருக்குதான்? சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போல. ஒரு பிரசங்கம் பண்ணிட்டாருன்னா ஒரு ஆணி வச்சு ஒரு கேலண்டர் மாட்டின அப்படி நிற்குதோ, ஒரு கடிகாரத்தை மாட்டின அப்படி நிற்குதோ, அப்படி நிற்கணும் அந்த பிரசங்கம் மைண்டில். அப்படி பண்ண அந்த பிரசங்கத்தை அவன் அதை மறந்துடக்கூடாது. அந்த ஆணியில் ஒரு ஷர்ட் மாட்டினாலும் சரி, நீங்கள் கடிகாரம் மாட்டினாலும் சரி, நீங்கள் வந்து கேலண்டர் அப்படி நிற்கணும். அது அந்த ப்ரீச்சிங் அப்படி நிற்கணுமா? அதுபோல் வந்து இந்த சங்கத்தலைவெல்லாம் அறையப்பட்ட ஆணிகள் போல இருக்கணுமா? யார்? ஞானிகளின் வாக்கியங்கள். அப்போ இவர் என்ன சொல்கிறா, நான் ஏற்கனவே ஆணி வச்சு மாட்டியாச்சு, இதை
நான் ஸ்ட்ராங்காக தான் நின்று இருக்குது. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும், நீங்கள் இப்போது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும், ஏற்கனவே தெரியும் விஷயம், நீங்கள் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிறீங்க, ஆனாலும் ரிமைண்ட் பண்ணுறேன்றார். அதில் நான் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்க மாட்டேன்றார். இதுனா எப்படி எடுத்துக்கிறது? இது தெரிஞ்ச பிரசங்க அவங்களுக்கு அதில் ரொம்ப பழக்கப்பட்டாங்க, வர நல்லா அவங்க அதை ப்ராக்டிஸாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. திரும்ப நான் அதை வந்து பண்ணுறதுக்கு நான் அசதியாக இருக்கும்போது திரும்ப நான் பண்ணுவேன்றார் அவர். யார் சொல்கிறது? அப்போஸ்தலனாகிய பேதுரு. கீழே வாசிங்க. உங்களுக்கு இவைகளை எப்பொழுது நினைப்பூட்ட நான் அசதியா எப்பவுமே பண்ணுவேன். அதில் நான் அசல்ட்டாக இருக்க மாட்டேன், அசதியாக இருக்கவே. எதை? ஏன்னு தெரிஞ்ச விஷயத்த, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற விஷயத்த. கீழே வாசிங்க. அடுத்தது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரும் என்று அறிந்து, சீக்கிரம் நான் செத்துருவேன்னு செஞ்சுக்கின்னு இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உயிரா இருக்கிறோம் இதை தான் பண்ணுவேன். அது நியாயம் படுது எனக்குன்றார். உங்கள் நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். எது நியாயம்? ஏற்கனவே தெரிஞ்சு அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற பிரசங்கத்தை திரும்ப பண்ணி நான் சாகிற வரைக்கும் அதான் பண்ணுவேன், அதான் எனக்கு நியாயமாகப்படுதுன்னு யார் சொல்கிறது? பேதுரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறாரு. சரி, இன்னொரு இடத்துல வாசிப்போம். 2 பேதுரு 3:2. 2 பேதுரு 3:2. பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளையையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களில் விஷயம் தெரியும் அர்த்தம். நினைவு கூறுதுன்னா ரிமைண்ட் பண்ணுறது. உங்களுக்கு என்ன பண்ணுறது? நியூ ரெவலேஷன் கிடையாது, ஏற்கனவே பண்ண பிரசங்கம். ஏற்கனவே தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டது பிரசங்கம் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை ரிமைண்ட் பண்றேன். வாசிங்க, கீழே வாசிங்க. இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். என்ன அர்த்தம் அதுக்கு? இதுவும் அதான், நினைப்பூட்டினா ரிமைண்ட் பண்றது, பண்ண பிரசங்கத்தை திரும்ப பண்றது, பண்ண பிரசங்கத்தையா திரும்பவும். இப்போ ஒரு 3 வசனத்தை வாசித்தேன் நினைக்கிறேன். இந்த 3 வசனமும் ஒன்று, மிகப்பெரிய அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது இதை சொன்னார், அதை வாசித்தோம். நீ பண்ண பிரசங்கத்தை திரும்ப பண்ணு, ஏன்னா ஜனங்க அப்படியே டைவர்ட் ஆகிடுவாங்க. நியூ தாட்னு பண்ணாக்கா நியூ தாட்டாகவே போயின்ட்டுருங்க, அது என்னென்ன மறந்து போயிடுவாங்க அவங்க. அது கொஞ்சம் நல்லா என்ன பண்ணு, ஸ்ட்ராங் பண்ணினே இரு. நியூ தாட்டும் பண்ணு, இதை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கினே இது. ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, பரவாயில்ல, ஸ்ட்ராங் பண்ணு. எது சொல்கிறார்? பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணு. எவ்வளோ நாள் பண்ணுறது? சாவர வரைக்கும் பண்ணு. அது நியாயமாக பார்த்தா ரொம்ப நியாயம் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சரி, இப்போ நியூ தாட் ப்ரீச்சிங் பற்றி பார்க்க போகிறோம். மார்க் 4:12. நியூ ரெவலேஷன் ப்ரீச்சிங். மார்க் 4:11. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் அப்படின்னா புதிய வெளிப்பாடுன்னு அர்த்தம். ரகசியம் வந்தா இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது, இனிமேல் தான் தெரிய போகுது. இனிமேல் தான் தெரிய, ஏன்னா ரகசியம் தானே அது. இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா அது ரகசியம் கிடையாது. இப்போ தான் புதுசாக அந்த ரெவலேஷனே நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, இனிமேல் அது தெரியும். வாசிங்க. ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. அறியும்படினாக்கா புதிய வெளிப்பாடு வந்து புரிஞ்சிக்கிற அந்த சக்தி, அந்த வெளிப்பாட்டின் அறிவு, ரெவலேஷன் நாலேஜ்ன்ற இல்லையா. நிறைய பேருக்கு புரியாத விஷயம் சிலருக்கு மட்டும் புரியும். ஏன்னா பேதருக்கு மட்டும் புரிஞ்சது. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நம்மனே ஆண்டவர் சொன்னார், இது மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவாகிய தேவன் வெளிப்பாட்டை உனக்கு கொடுத்தார். யாருக்கும் புரியாத விஷயம் டக்குன்னு புரிஞ்சிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய வெளிப்பாடு. இந்த புதிய வெளிப்பாடை பற்றி பேசுவோம். என்ன சொல்கிறேன்னா, இயேசு அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறமையர்களுக்கும் இவைகளெல்லாம் ஓமைகளாக அவங்களே கரகரமாக நினச்சிட்டு போகிறாங்க. ஒரு புதிய ரெவலேஷன் உள்ள மறைஞ்சிருக்கு, அது உனக்கு தெரியுது. இப்போ பவுல் சொல்கிறது இந்த விஷயத்தை பற்றி பவுல் நான் சொல்கிறார். 1:15-51. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடக்காத விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்கிறது. புதிய வெளிப்பாடுனா இது வரைக்கும் நடக்காத விஷயம் இப்போ இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு சொல்றது தான் புதிய வெளிப்பாடு. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது வரைக்கும் நடக்காத விஷயம், அது தெரியாத விஷயம், இது வரைக்கும் யாரும் பிரசங்கம் பண்ணாத விஷயம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதான் ரகசியம். இது வரைக்கும் யாரும் இந்த ப்ரீச்சிங் பண்ணதே கிடையாது. எந்த தீர்க்கதரிசியோ பழைய ஏற்பாட்டு பிரசங்கமாரோ இந்த பிரசங்கத்தை இது வரைக்கும் பண்ணது இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் பண்றாங்க ப்ரீச்சிங் அப்படின்றார். என்ன ரகசியம் அது? இதோ ஒரு ரகசியம் உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே இது. எல்லாம் சாவுல இந்த வசனம் நிறைய முறை கேட்டிருப்போம் இல்லையா. அப்போ என்ன சொல்றாருனாக்கா, இது வரைக்கும் உயிர்த்தெழுதல் பற்றிய ஒரு செய்தி எல்லாருக்குமே தெரியாது, ரகசிய வருகை பற்றிய செய்தி எல்லாருக்குமே தெரியாது. இப்போ நான் புதுசாக சொல்றேன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னார். இப்போ நமக்கு எல்லாம் தெரியும், அது இப்போ நமக்கு எல்லாருக்கும் அது. அப்போ நியூ ரெவலேஷனா இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த சொல்றதுதான் புதிய
வெளிப்பாடு. சரி வாசிங்க. அதே போல இயேசு சொன்னதுலையும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள கடவுள் வந்து வாசம் பண்ணல, வெளியில தான் இருந்தாரு. இப்போ இயேசு கிறிஸ்து உள்ள வர ராஜ்யத்துக்குள்ள ராஜ்யமே உள்ள வந்துருது. இப்போ நடக்க போற விஷயம் born again பீப்புள்ஸ் உருவாக்க போறாங்க. அதை தான் அவங்க சொல்ல வந்தாரு. அதான் புதிய வெளிப்பாடு. இது வரைக்கும் முன்னாடி நடக்கல. ஆண்டவர் ஒரு மனுஷனோடு கூட தான் இருந்தாரு. மனுஷன் உள்ள வந்து வாசம் பண்ண முடியல. அவங்க மறுபடியும் பிறக்க முடியாத நிலையில இருந்தாங்க. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு மறுபடியும் பிறக்க போறாங்க. ஆனால் அது நியூ ரெவலேஷன் ப்ரீச்சிங். அது சொன்னார் புதிய வெளிப்பாடு அப்படின்னாரு. அதே போல இங்க வந்து ரகசிய வரைக்கும் சொல்லும் போது புதிய வெளிப்பாடு. இப்போ எபேசியர் 3:3 வாசிங்க. அங்கே சொல்லுவார் பாருங்க. எபேசியர் 3:3 பவுல் சொல்றது. எபேசியர் 3:3 சீக்கிரமா. அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி ரகசியம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து நியூ ரெவலேஷன் அர்த்தம். அதுக்கு வெளிப்படுத்தின்ற வார்த்தையும் கூட சேர்ந்து வரும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி யூதர்கள் மட்டும்தான் வந்து ஆபிரகாமோட சந்ததிகளாகவும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் உடன்படிக்கையின் மக்களாகவும் கருதப்பட்டாங்க. ஆனால் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு முழு யூதரல்லாத மக்கள்லாம் புறஜாதிகள். அவங்களும் என்ன பண்ணுறாங்க? தேவனுடைய பிள்ளைகளா இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக தேவனை ஏற்றுக்கொள்வது மூலமாக வந்துடுறாங்க. நம்ம எல்லாரும் இப்போ நம்ம யூதர் வம்சத்தை நம்ம வரல. நான் அவரும் சரீர பண்ண சந்ததி கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் நம்ம இப்போ ஆபிரகாம் வாக்குத்தத்தத்துக்கு நம்ம சொந்தக்காரெல்லாம் இருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. அப்போ அவங்களுக்கு அந்த விஷயம் நமக்கு இப்போ அது தெரியும். ஆனால் அது வந்து புதிய வெளிப்பாடுன்னு சொல்கிறாரு. இப்போ வாசிங்க புரியும். அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷம். எபேசியர் 3:3 சீக்கிரம் வாசிங்க. உடன் சுதந்திரமாய் அவங்கள மாதிரி நம்மளும் உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு. ஆமா, அவங்களுக்கு வாக்குத்தத்தம் சொந்தம், நமக்கு வாக்குத்தத்தம் சொந்தம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தம், நமக்கு கிடையாது. இப்போ உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு சொந்தம். ஆபிரகாம் வம்சத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் அந்த பழைய உடன்படிக்கைக்குள்ள வர முடியும். வேற யாரும் வரவே முடியாது. அந்த ஆபிரகாமுடைய வம்சத்தில் கிறிஸ்து பிறந்து கிறிஸ்து முழு உலக பாவத்திற்காக சிலுவிலே ரத்த சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு முன்னாடி உயிரோடு எழுந்ததுனால யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாங்களோ இப்போ ஆபரம் சந்ததியாக கருதப்படுறாங்க. அந்த ஆசீர்வாதம் நமக்கும் சொந்தம், அவங்களுக்கும் சொந்தம், இப்போ நமக்கும் சொந்தம். அப்போ அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் அவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாருக்குமே சொந்தம் ரகசியமாக இருந்துச்சு. இப்போ பவுல் மூலிமா அதை டைரெக்டாக அவர் உடச்சி என்ன பண்ணுறாரு? இந்த ரகசியம் புட்டு வச்சாச்சு, அதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எல்லாருக்குமே இது சொந்தம். புது வெளிப்பாடுனா அதான் அர்த்தம். இது வரைக்கும் தெரியாத விஷயம் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் ஒரு ப்ரீச்சரும் ப்ரீச் பண்ணாத விஷயம், ஒருத்தரும் சொல்லாத விஷயம். இதுதான் புதிய. எல்லா இடத்துலையும் பார்த்தா அந்த மீனிங் அந்த இடத்துல தான் வருது. வாசிங்க. உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். எபேசியர் 6:20 நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை. சுவிசேஷத்தின் ரகசியம் சுவிசேஷத்தில் ஒரு ரகசியம் இருக்குது. நிறைய பேர் சுவிசேஷம் எது பாவம் மன்னிப்பும் பரலவம் நினச்சிருக்காங்க. அதில் எல்லாமே இருக்குதுன்றது ரகசியம். அது எல்லா மனுவர்க்கத்தோட பிரச்சனைக்கு தீர்வோம் அதில் காஸ்புல்லே இருக்குன்றது ரகசியம். இப்போ சொல்றாரு, நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணும். இன்னும் ஒரு வசனம் இந்த ரகசியத்தை பற்றி பேசும்போது, நியூ ரெவலேஷன் பற்றி பேசும்போது, கொலோசியர் 4:3 வாசிங்க. கிறிஸ்துவனுடைய ரகசிய நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி மக்களுக்கு புரியாத மாதிரி பிரசங்கம் பண்ணணும். அதான் பேச வேண்டிய பிரகாரம் பேசுறது. அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லுபடியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். போதும். இப்போ இதுல இருந்து பல வசனங்கள் நம்ம விளக்கி நம்ம பழைய ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை பிரசங்கம் பண்ணுறதை பற்றியும் அவருடைய முக்கியத்துவம் என்னன்றதை பற்றியும் பவுல் சொன்னதையும் பேதுரு சொன்னதையும் ஒரு 3 வசனத்தை வாசித்தோம். அதே போல் புது வெளிப்பாட்டை ஏன் பிரசங்கம் பண்ணோம் அப்படின்றத குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னதையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதையும் ஒரு 3-4 வசனத்தை வாசிச்சு இப்போ உங்களை கேட்குறேன். இப்போ வசனத்தில் வாசித்துக்கு அப்புறம் நான் முதல்ல கேள்வி கேட்டேன், அது நீங்கள் திக்குமுக்காடி சொன்னீங்க. இப்போ டக்குன்னு சொல்லுங்கள், எந்த பிரசங்கம் பலன் அளிக்கும்? எந்த பிரசங்கம் பலன் அளிக்கும்? நான் சொல்லிவிடுவேன் கண்டிப்பாக. சொல்லாமல் பிரசங்கத்தை முடிக்க மாட்டேங்குது, அநியாயமாகுது. எப்படி? நினைப்பூட்டி எழுப்புகிற பிரசங்கம். சொன்ன பிரசங்கத்தையா திரும்ப சரி, ஏன் அதை பண்ணணும்? இது தெரியுமே, விஷயங்களுக்கு தெரியுமே.
மறந்து போகிறாங்கன்னு ஒரு காரணம். அது 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 உண்மையாகவே இயல்பு, அது நேச்சர். அது மட்டும்தான் காரணமா? கடைப்பிடிக்க மாட்டீங்களோ, அதனால் திரும்ப பண்ணோம். சரி, இந்த சர்ச்சில் வந்து ஊழியக்காரங்க மட்டும் தான் பேசுகிறாங்க. எனக்கு அதான் ரொம்ப இதுவாக இருக்குது. சரி, இப்போ ஒரு வர்ஷிப்பில் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னாக்கா, எரிகோ கோட்டை வந்து இடிஞ்சு விழுன்னு சொன்னாரா இல்லையா? நீ கவனிச்சினா இல்லையா? அது சொன்னாரா இல்லையா? சரி, நான் கேட்குறேன், ஒரே நாளில் கடலை பிளந்த தேவன் ஒரே நாளில் இடிந்து விழ வைக்கக்கூடாது. விசுவாசத்தில் சரி வளர்ந்தா எல்லாரும் போயிட்டு இருக்குமே, 2 பேர் தானே போனானுங்க. அப்படி பார்த்தா கூட, நீங்கள் சொல்கிற ஆங்கிள்லேயே பார்த்தா கூட எல்லாரெல்லாம் போயிடலாம். பாலும் தேனும் கூட காலம் தேசத்துக்கு 6 லட்சம் புருஷர்கள், 1% கூட கிடையாது. அதில் 100ல் 1 தான், 1% புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். மீதி பேர்லாம் அவங்க சந்ததியெல்லாம் போனாங்க. அந்த காலப்பியோசோ தான் அங்கே அப்படி வளர்ந்துருந்தால் போயிருக்கணுமே, போலியா அவங்க? அப்போது ஒரு நாளில் வந்து யோர்தான் பின்னிட்டு திரும்புது. ஒரு நாளில் வந்து சூரியன் நிற்க வச்சு அந்த டைம் முடிஞ்சா கூட அந்த போரை இவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரே நாளில் அதை சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுது. ஒரே நாளில் செங்கடலை விளக்க முடிஞ்சுது. சில விஷயங்கள்லாம் ஒரே நாள் முடிஞ்சு, சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன் அது? அதே போல் எரிகோ கோட்டை ஒரே நாள் விழுந்துருக்கணுமே, ஏன் அது டைம் எடுக்குது? ஏன் 7 நாள் 7 முறை சுற்றணும்? 7 நாள் 7 முறை சுற்றணும். ஒரு நாளைக்கு 1 முறை தான் சுற்றணும். 7 நாள் வந்து 7 முறை சுற்றணும். அதையே வாயில் எக்காலத்தை வச்சுக்கின்னு என்ன பண்ணணும்? ஊதணும். ஏன் அது டைம் எடுக்குது? அப்போ என்னன்னாக்கா, எரிகோ கோட்டை விழுந்தது பண்ண பிரசத்தை திரும்ப பண்ணுற மாதிரி. கோலை தூக்குனது நியூ ரெவல்யூஷன் மாதிரி. இது கோலை அதுக்கப்புறம் திரும்ப அது நடக்காது. அது எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும், திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எரிகோ கோட்டை விழுந்தது 200 முறை சுற்றியாச்சு. அது அவங்களுக்கு தெரிஞ்சு தான் பாடுறேன். திரும்ப 2ஆம் முறை சுற்றணும். 2ஆம் நாள் திரும்ப 3ஆம் நாள் அதை சுற்றணும். திரும்ப 4ஆம் நாள் அதை 5ஆம் நாள் அதை 6ஆம் நாள் அதை 7ஆம் நாள் அதை 7 முறை சுற்றணும். என்ன ஆகுது? நீங்கள் நல்லா பைபிள் படித்து பாருங்கள். அங்கே பைபிளில் பழைய உடன்படிக்கைலாம் புது உடன்படிக்கைக்கு நிழலாக தான் இருக்குது. இப்போ நம்ம நிஜத்தில் இருக்கிறோம். அப்போது வந்து ஒரு சரீர பிரகாரமாக ஒரு மனுஷன் இயற்கையான ஒரு கோட்டைனா ஒரு நாட்டுடைய மதில் சுவர் கோட்டை, அது துதியில் விழுது. இப்போ வந்து மக்களுக்கு நிறைய கோட்டைகள் இருக்குது. என்ன கோட்டைன்னு பார்த்தோன்னாக்கா, அதுதான் வந்து அரண்கள் அப்படின்னு பைபிளில் சொல்லுது. அரண்கள் அப்படின்னாக்கா அவன் மனதில் கோட்டை இருக்குது, மைண்டில் வந்து நிறைய கோட்டைகள் இருக்குது. அவன் என்ன தான் ப்ராஸ்பரிட்டி கட்டலாம் அவன் செடிக்க மாட்டான். அவன் என்ன தான் வந்து சமாதானத்துக்குள்ள குடும்பத்தை சண்டை வந்து தான் இருக்குது. அவன் தான் வாழ்க்கையில் வந்து ஊழியத்தை பற்றி கேட்டால் ஊழியம் செய்ய மாட்டான். ஆனால் விஷயம் தெரியும் அவனுக்கு, அவன் செய்யவே மாட்டான். நிறைய செழிப்பின் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு மக்கள் செழிக்காமல் போயிட்டாங்க. அவனுக்கு நிறைய டவுட் வருது. இந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியுமே, ஆனால் என் வாழ்க்கையில் வந்து இந்த ஃபார்முலா வேலை செய்யலை, தெரிஞ்ச விஷயம் என் ஃபார்முலா லைஃப்பில் வேலை செய்யவே இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட் அவங்களுக்கு வருது. என்ன டவுட்னா, இப்போ இதை நான் சொல்கிறேன் விளக்கமாக. ஏன் வந்து பண்ண பிரசங்கத்தை திரும்ப பண்ணனாக்கா, இப்போ கோட்டையை உடைக்கிறதுக்கு ஒரே நாளில் உடைக்க முடியல. அது 7 நாள் சுற்றி 7 நாள் 7 முறை சுற்றினா தான் கோட்டை உடையுது. இன்றைக்கி வந்து மக்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னாக்கா, ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய மனதில் சிலுவையில், கல்வாரி சிலுவையில் பாவத்தின் விளைவாகிய சாபத்துக்கும் சேர்த்து கிரயத்தை கொடுக்கப்பட்டு எல்லாமே அங்கே வந்து செய்து முடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லை எதுவுமே. அப்படி தான் நம்ம இருக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று கோட்டை ஏதாவது ஒரு கோட்டையாக இருக்கணும். ஒன்று பாசிட்டிவ் திங்கிங் கோட்டையாக இருந்தாக்கா, அது முற்போக்கான சிந்தனை உள்ள கோட்டையாக இருந்தாக்கா, அது பிற்போக்கான சிந்தனை உள்ளே வரும். கோட்டைனாலே உள்ளே இருக்கிறவங்க வெளியே போக முடியாது, வெளியே இருக்கிறவங்க உள்ளே வர முடியாது. அதான் கோட்டை. கோட்டைனா ஒரு நாட்டுடைய மதில் சுவர் கட்டினாக்கா உள்ளே இருக்கிறவன் பர்மிஷன் இல்லாமல் வெளியில் இருக்கிறவன் உள்ளே வர, அதுக்கு பேர் தான் பாதுகாப்பின் கோட்டை. அதுபோல் ஏற்கனவே ஒரு கோட்டை உள்ளே இருக்குது. நிறைய நெகட்டிவ் தாட்ஸில் உருவாயிடுச்சு ஒரு கோட்டை ஒன்று. இப்போது புது வெளிப்பாடு உள்ள கேட்குறோம், விஷயத்தை தான் அப்படியே ரிஜெக்ட் ஆகி வெளிப்படுது. அது உள்ளே போய் உட்காரத்தில் உட்கார மாட்டேங்குது. விஷயம் தெரியுது, இந்த நாட்டு படையெடுத்து வராங்க, உள்ளே வர முடியல அவங்களால. ஏன்னா கோட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பிற்போக்கான சிந்தனையில் கோட்டையை உள்ளே கட்டி வச்சுருக்கான் பிசாசு. ஏற்கனவே அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருக்கிறான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு ரெவல்யூஷன் ப்ரீச்சிங் பண்ணால் அது அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்கிறது இல்லை. கேட்டு அறிவு வளர்த்துட்டு வந்துடுவாங்க.
அந்த கோட்டை ஒரே நாளில் உடையவே உடையாது. அதுக்கு பேர் அரண்கள். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் ஈராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிவிக்க விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதா இருக்கிறோம். அப்போ என்ன ஒன்று அரெஸ்ட் பண்ணி வச்சிருது. ஒன்று பிற்போக்கான கோட்டை உள்ள உருவாச்சுன்னா அது முற்போக்கான பாசிட்டிவ் விஷயத்த உள்ள அனுப்பாது. எவ்வளோ அவனுக்கு பிரசங்கம்லாம் உள்ள ஏறாது. பாசிட்டிவாக இருக்கிற ஒருத்தனுக்கு பிற்போக்கான விஷயம் உள்ள போகாது. அவன் அப்படியே விசுவாசத்தில் காலி பண்ணே இருப்பான். ஏன்னா அவன் பாசிட்டிவ் கோட்டை கட்டி வச்சுக்கிறான், நெகட்டிவ் விஷயம் உள்ள அனுப்ப மாட்டான். அவன் நெகட்டிவ் கோட்டை கட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் என்னதான் அவனுக்கு ஒர்ஷிப் பண்ணியிருந்தாலும் பிரிச்சு உள்ளே போகாது அவனுக்கு. அவன் அந்த நேரத்தில் கேட்டதை கொஞ்சம் கைத்தட்டி போடுவான், திரும்ப அதே தான் நிற்கும் அவனுக்கு. வீட்டில் போனாக்கா அதோட ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்போ எப்படி இது உருவாச்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பிரசங்கம் நல்லா பண்ணியிருக்கிறீங்க, ஒரு நியூ ரெவலேஷன் ப்ரீச்சிங் ஒன்று பண்ணி அமைச்சிட்டு அவன் விஷயம் புரிஞ்சிடுச்சு, ஆனால் அவன் வேலை செய்யலை வாழ்க்கையில். ஏன் வேலை செய்யலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ எங்கெல்லாம் ஒரு கோட்டை இடித்தாங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை இப்போது புதிய ஏற்பாட்டில் அது எப்படி நம்ம அதை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னாக்கா, நம்முடைய மைண்ட் ரெனிவேஷன், மனம் புதுப்பிக்கப்படுதல் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பிரசங்கத்தை ஒருத்தர் பண்ணிட்டாரு, ஆனால் அந்த இடிஞ்சு விழு அந்த கோட்டை. 4 முறை அதே பிரசங்கத்தை பண்ணால் விசுவாசிகளுக்கு போராட்சி, பண்ணுறவங்களுக்கு அது போராட்சி போகுது. 5ஆம் முறை பண்ணமா பவுல் சொல்கிறாரு, நீ பண்ணிடுப்பா, இல்லாட்டி அவன் வேறு வாக்குமெண்ட்டில் போயிட்டு அதை மறந்துடுவான். அதை அவனுக்குள்ளே அந்த முடியாது, நடக்காது, கிடைக்காது இன்றைய கோட்டைகள் தான் ஸ்ட்ராங்காக இருக்குமே தவிர முடியும், நடக்கும், கிடைக்குன்ற ஒரு கோட்டை உருவாகாது. 2 அரண்கள் இருக்குது. ஒன்று பிசாசு கட்டி வச்சிருக்கிற அரண். இன்னொரு அரண் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு ஒரு அரणाக மாறுது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதுனாக்கா அந்த கோட்டையை உடைக்க சொல்கிறார். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாய் இராமல். அரண்கள்னாக்கா ஏற்கனவே ஒரு கோட்டை ஒன்று உள்ளே இருக்குல்ல. எனக்கு நல்லாவே ஆகாதுங்க இந்த வியாதி எனக்கு நல்லாவே ஆகாது. நான் என்ன தான் காணி கொடுத்தாலும் தசமாக கொடுத்தாலும் என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வரவே இல்லை. நானும் தசமாக கொடுத்துதான் இருக்கிறேன், காணி கொடுத்துன்னு தான் இருக்கிறேன், சொல்கிறதெல்லாம் செஞ்சுன்னு தான் இருக்கிறேன், ஆனால் வருமானம் ஒன்றும் உயரவே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. வாழ்க்கையில் என்னால் 1000 மடங்கு பெருகணும்னு சொல்கிறாங்க. எனக்கு 5 மடங்கு பெருனாலே போதும் நம்புறது வருமானம். எனக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு எங்கே 1000 மடங்கு வருமானம் வருது, கணக்கு போட்டு பாருங்கள். 5 மடங்கு சம்பளம் வந்தாலே போதும் எனக்கு. அது 2 மடங்கு வரதே பெரிய விஷயமா இருக்குது. 1000 மடங்கு வருமா? எவ்வளோ 1000 மடங்குண்ணா? ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாரு, ஒரு நாள் 1 லட்சம் சம்பாரம், 1000 மடங்கு. 1 × 1000 1 லேக், அப்படி தானே? இந்த பக்கம் 3 0 2 0 கூட்டு 0 2 0 எல்லாமே 0 1 × 1 1. ஒரு நாள் 100 ரூபா சம்பாதிக்கிறவன் ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறோம். எப்படியும் 2 ரூபாய் சம்பாதிக்கும் இல்லையா? அப்போ அது கோட்டு பெருக்கி பாருங்க. அப்படியும் பார்த்தாலும் அதையும் 1000 பெருக்கின்றார் அவர். அப்படியும் வருமானத்தில் அப்பவும் அந்த வேலை செய்யும்பா, பசங்களுக்கு பவர் குறைஞ்சில்ல, உன் விசுவாசம் லிமிட் இருக்கலாம், அதுக்கு லிமிட் கிடையாது, அப்போ 1000 பெருக்கும் அப்படின்றார். அப்போ எவ்வளோ பெரிய வழியை கத்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ இது ஒரு கோட்டையாக மாற முடியல. கேட்குறோம், அது நடந்தால் நல்லா இருக்குமே, இப்படி வழி ஆண்டு வச்சிருக்கிறாரா, ஐயோ நல்லா இருக்குது. அந்த நேரத்தில் கேட்டு அவரும் பரவசப்பட்டு அவரும் ஆச்சரியப்பட்டு அப்படியே பிரமிச்சு போயிட்டு இந்த பேதர் பிரசனத்தை பார்த்து பிரமிச்சு போனாங்க பாருங்க. அதுமாதிரி புது வெளிப்பாடை கேட்டவொடனே ஒரு பிரமிச்சு போயிட்டு திரும்ப வாழ்க்கையில் அந்த ஃபார்முலா வேலை செய்யலோடனே ஒரு குழப்பம் சந்தேகம் வந்தது. என்ன இது வேத வசனம் தானே இது? ஆவியானவர் நிரப்பப்படுதான் டீச்சர் பிரசங்கம் பண்ணார். எப்படி பெரிய பட்டணத்தில் ஆராய்ச்சி பார்த்துனேன், எல்லாம் கடை தான் நினச்சேன். அவர் கொடுத்த நோட்ஸ் எல்லாம் பெரிய பட்டணத்தில் பண்ணுவாங்களாம். பவுல் பண்ண பிரசங்கத்தை தினந்தோறும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஆராய்ந்து பார்ப்பாங்களாம். தெசலோனிக்கப்பட்டவங்களை பார்க்கலாம் அவங்க ரொம்ப நற்குணசாலிகளாக மாறிட்டாங்க. அப்போ அதுபோல் நானும் இந்த பிரசங்கத்தை நல்லா அக்குவர் ஆணிவேர் நான் ஒவ்வொரு வேடம் எடுத்து நான் எல்லா வெர்ஷன்லேயும் எல்லா டிரான்ஸ்லேஷன்லையும் போய் நான் ஒவ்வொரு மீனிங் எடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன். கடை தான் இருக்குது. ஆனால் எனக்கு மட்டும் தான் வேலை செய்ய மாட்டேன்னு தெரியல. இந்த புரியாத புதுரிப்பு இந்த நிலைக்கு ஒருத்தன் வந்துட்டான், அவன் தேக்கல நினைச்சிருவான். இந்த நிலைக்கு ஒரு நீங்களாம் வரலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஸ்டைலில் இருக்கிறீங்க? வளர்ச்சி யாருக்கு வேணும்? வளர்ச்சி நம்ம எல்லாரும் விரும்பல. யாருக்கு வேணும் வளர்ச்சி? நமக்கு வேணுமா? சரி, உங்களுக்கு வேணும். வளர்ச்சி யாருக்கு வேணுனாக்கா, குழந்தை பருவ விசுவாசில் வளர்ச்சி வேணும். நீங்கள் வளரும்படி அங்கே வளர்ச்சி பற்றி பேசுது. என்ன புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல கலங்கமில்லாத திருவசனம் என்ன பண்ணுங்க, அது காலையில் 1 முறை, மதியானம் 1 முறை, நைட்டு 1 முறை சாப்பிடாது நம்மள மாதிரி. அப்பப்போ பால் குடிச்சிக்கினே இருக்கும். அப்பப்போ குழந்தை அப்படி தானே குடிக்கும். நம்மள மாதிரி 3 வேளை சாப்பிடுது. அது அப்பப்போ என்ன பண்ணோம், பால் குடிச்சிக்கினே இருக்கும். ஏன்னா ஒருத்தர் மாற்றி தூக்கிட்டா உடனே கத்தும். அது எப்படி கத்துது? அந்த பால் வாசனை வச்சு கண்டுபிடிச்சிடும் இவங்க நம்ம மாமா கிடையாதுன்னு. சின்ன குழந்தைக்கு எப்படி தெரியுது இவங்க தூக்கி நாங்கள் கத்துது? அது பால் வாசனையிலே மோப்பம் முடிச்சுன்னு உட்காந்துருக்கோம். அது
ஏன்னா ஒருத்தர் மாற்றி தூக்கிட்டாங்கன்னா உடனே விருன்னு கத்துது. ஓ நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் போயிடுச்சு போகுது நம்ம அப்படின்னு சொல்லி விடுன்னு திரும்ப அவங்க அம்மாட்ட விட்டு அமைதியாகிடும். அது அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா, வளர்ச்சி யாருக்கு தேவை? கொஞ்சமாக குழந்தை ஸ்டேஜ் வளரும் வளர்ச்சி தேவை. ஆனால் முதிர்ச்சி ஒன்று இருக்குது. என்னக்கா, நீங்கள் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களுடைய பூரண வயதுகளுக்கே தகும். அது பேர் தான் முதிர்ச்சி. அப்போ வளர்ச்சின்றது ஒரு ஸ்டேஜ். அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருப்பாங்க புது புது பிரசங்கத்தெல்லாம் கேட்குறதுக்கு. ஆனால் ஒரு மெச்சூர்ட் ஆனவன், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வேறு, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வேறு. இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ஒருத்தங்க வந்துருச்சுனாக்கா அவன் பண்ண பிரசங்க அலசி ஆரஞ்சு பார்ப்பான். இதை இன்னும் கொஞ்சம் நோண்டி பாருப்பா, என்ன ஆகுது விஷயம், இன்னும் கொஞ்சம் பாரு, இன்னும் கொஞ்சம் பாரு. ஒரு நல்ல டாக்டருக்கு என்ன இருக்குனாக்கா, குறைஞ்சபட்சம் ஒரு 100 போஸ்ட்மார்ட்டமாவது பண்ணாதான் ஒரு நல்ல டாக்டர். ஒரு 100 போஸ்ட்மார்ட்டமாவது பண்ணிடணும் அவர். அப்போ தான் அவருக்கு நல்லா தெரியுமா விஷயம். அடுத்த பாடியும் ஓப்பன் பண்ணிப்பார், ஹார்ட் ஓப்பன் பண்ணிப்பார், கிட்னி ஓப்பன் பண்ணிப்பார், ப்ராக்டிக்கலாக பார்த்து எல்லாத்தையும், லங்ஸ் ஓப்பன் பண்ணிப்பார், பார்ட்ஸாக பாரு எப்படி எப்படி வேலை செய்யுதுன்னு பாரு, ப்ராக்டிக்கலாக பாரு. ஒருத்தன் செத்துட்டானா இன்னும் டைம் முடியலையா, அவன் கண்ணை தூக்கி தனியாக இதில் போடு, ஹார்ட்டை தூக்கி போடு, தனியாக அதை லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணு, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பாரு. எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் அலசி ஆராய்ச்சி பார்த்து ஏற்கனவே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவார். நான் ஃபுல்லாக ஏற்கனவே சொல்லப்பட்டது இன்னும் கொஞ்சம் நல்லா அலசி ஆராய்ச்சி சொன்னார் பாருங்க. இன்னொரு ப்ரொசீஜர் பண்ணால் கொஞ்சம் நிறைய வருதுன்று அவர் அதுதான் சொல்ல வந்தார். அப்போ இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு, அப்போது பயிற்சி முயற்சி, பயிற்சி ப்ராக்டிஸ். அது என்னது? இப்போ எரிக்கு கோட்டை என்ன பண்ணுறது? ப்ராக்டிஸ். அது இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கே இன்னும் வரல இல்லையா? அவர் சொன்ன 1 hour போயிடுச்சு போலிட்டு. 10 நிமிஷம் கொடுத்தாருன்னா நான் 5 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு காலையில் எனக்கு கிரேஸ் டைம் கொடுத்துருக்குறாரு. இல்லை நான் பண்ணி முடிச்சிடுவேன், எவ்வளோ பிரச்சனை இல்லை. நல்ல பிரசங்கம் ஆரம்பிக்கல. சரி பரவாயில்ல. இல்லை பொதுவாகவே ஒரு பிரசங்கத்தை பண்ணாக்கா இந்த சாரை மட்டும் சார்ந்த பூசிட்டு போகிறது எனக்கு பிடிக்காது. அது ஒரு பாயிண்ட் பேசினாலும் அது புரியாமல் பிரசங்கம் பண்ணினோம் அவங்களுக்கு. இல்லாட்டி எனக்கு இன்னமும் பிரசங்கம் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே வராது எனக்கு. சரி, இப்போ ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த தேக்க நிலைக்கு என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அந்த குயிக்காக ஒரு 5 பாயிண்ட்டை இவர் சொன்ன அந்த 4 மணி நேரத்தில் முடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். இல்லை பாயிண்ட்டு மட்டும் சொல்லி விட்டுறேன் நான். அதை நீங்களே கொஞ்சம் டெவலப் பண்ணிங்க. ஏன் இந்த தேக்க நிலை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஏன் வாரம் வாரம் நம்ம இந்த சபைக்கு யூஸ் சொல்கிற மாதிரி விசுவாச அறிக்கை பண்ணி, யூஸ் சொல்கிற மாதிரி பாட்டு பாடி, யூஸ் சொல்கிற மாதிரி வசனம் கேட்டு, யூஸ் சொல்கிற மாதிரி கன்ஃபஸ் பண்ணி, யூஸ் சொல்கிற மாதிரி வர்ஷிப் பண்ணி, எல்லாம் ஒழுங்காக பண்ணி, வாரம் வாரம் ஒழுங்காக நம்ம வேலையை ஒழுங்காக செஞ்சு நம்ம ஈடுபாட்டை ஒழுங்காக காண்பிச்சோம். இங்கே காக்கட்டுறது பத்தாமல் பக்கத்தில் இருக்கிற சபையில் ஆண்டு விழான்னு கூப்பிட்டாங்க, அங்கே போய் பாஸ்டிவ் விழான்னு கூப்பிட்டாங்க, அங்கே போய் கருத்தரன்னு கூப்பிட்டாங்க, அங்கே போய் எங்கெங்கே யார் நோடி சொல்கிறாங்க அங்கெல்லாம் போய் மன்றாட ஜபத்தெல்லாம் போய் எல்லா ஜபமும் ஒழுங்காக பண்ணி எல்லாம் கூட்டத்துக்கு அட்டன் பண்ணி வாழ்க்கை உருப்படலையே. வாழ்க்கை இன்னும் உருப்படலையே, அடுத்த ஸ்டெப்புக்கு போகலையே. எல்லாம் நம்ம தான் இழுத்து போட்டு செஞ்சோமே தவிர லைஃப் ஒன்று சேஞ்ச் ஆன மாதிரி தெரியவே இல்லையே. இந்த கேள்வி யாருன்னா வந்துக்குதா? 2வது கேள்வி. சரி, அந்த கேள்வி அவங்களுக்கே ஒரு பதில் வந்துடும். சரி, என்ன தான் நமக்காக பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாலும் ஜெபம் பண்ணாலும் எல்லாம் பண்ணாலும் மற்ற கூட்டங்கள்லாம் நம்ம கூட்டம் மன்றாட ஜெபம் பண்ணால் கூட நமக்குன்னு பர்சனல் ப்ரேயர் இருக்கணுங்க. தனிப்பட்ட ஜெபம் தேவடன் ஐக்கியம் உறவுலாம் நம்ம வளர முடியாதுங்க. அதுதான் கரெக்டு. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் போகலாம், தப்பு இல்லைனா இங்கே ஒன்றும் இல்லாமல் அங்கே போய் வேஸ்ட்டு தான். அது நமக்கும் தேவனுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு ஐக்கியம் இல்லாமல் எங்கே போனாலும் அது பிரயோஜனப்படாது. என்ன தான் ஆவிக்குறி கொடுத்து போனாலும் அது யூஸ் இல்லை நமக்கு. நம்ம தேவனோட நல்ல ஒரு ஐக்கியத்தில் உறவுகள்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஜபத்தில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதிகமாக தேவ சமூகத்தில் உட்காந்து நிறைய ஜோமணி வாழ்க்கை உருப்படல. இவ்வளவும் பண்ணி நிறைய ஜபத்தை பண்ணி வாழ்க்கை உருப்படலை. இப்போ டெப்ரெஷன் கொஞ்சம் அதிகமாகுது. ஏற்கனவே சர்ச்சைக்கு நிறைய வந்துட்டோம். இங்கே வரது பார்த்தாமல் பல சர்ச்சைங்களுக்கு போயாச்சு, பல கூட்டங்களுக்கு போயாச்சு, லைஃப் மாறல. சரி, பர்சனல் ப்ரேயர் இல்லாமல் வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகிட்டேன்னு நினச்சிட்டேன். சரி, பர்சனல் ப்ரேயரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ வாழ்க்கை ஒன்றும் உருப்படல. சரி, பாஸ்டர்கிட்ட வந்தேன், இந்த விஷயத்தை கவுன்சிலிங் போகலான்னு வந்தால் அவர் கேட்டார், ஏன்பா அதெல்லாம் நீ கரெக்டாக தான் பண்ணேன், ஜெபலாம் ஒழுங்காக வார்த்தையை கவனிச்சே, நீ ஒழுங்காக தேவனுடைய வார்த்தைக்கு நீ கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம
நீ வாரம் வாரம் கோயிலுக்கு வந்தேன்ற, பல இடங்களுக்கு போனன்ற, பல கூட்டங்களில் கலந்துக்கொண்ட, பல ஊழியம் செஞ்சேன்ற, நீ வேறு தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப நாள் ஜெபத்தில் உட்காந்தேன்ட்ட, வார்த்தையை கவனிப்பா தான் ஒழுங்காக இருக்கும். சரிங்க ஐயா, நான் இதே மாதிரி வார்த்தையை தான் கவனிக்க போகிறேன், வார்த்தை தான் பசங்க வார்த்தை தான் கேட்பேன், நல்ல வார்த்தையை கேட்டு இவர் சொல்கிற நல்ல நியூ தாட்ஸ், நியூ ப்ரீச்சிங், எங்கெங்கே யார் யார் என்னென்ன ஸ்காலர்ஸ் எல்லா ப்ரீச்சிங் அலசி யாரான்னு எல்லாத்தையும் பார்த்து நிறைய வார்த்தை கேட்டு வாழ்க்கை உருப்படல. கேட்டு வாழ்க்கை அது எவ்வளோ பெரிய டிப்ரெஷன் வரும் தெரியுமா? அது பயங்கரமான மன அழுத்தத்தை உண்டாக்கிடும். அது இவருக்கு தெரியாத விஷயமே இல்லைங்க, எந்த சப்ஜெக்ட் தான் பேசுவாருங்க, ஆனால் லைஃப்பில் ஒன்றும் மாற்றமே இல்லைங்கன்னும் போது ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து எப்போ ஆன்சர் தெரியுது அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இல்லாட்டி அதே ரவுண்டில் தான் இருப்போம் நம்ம. எப்போ அதுக்கு வந்து அந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரியுதோ அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது நம்மளால். சரி, வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுத்து தரமான பிரசங்கத்தை கேட்டும் ஏன் வாழ்க்கை உருப்படவில்லை? இது மூணு வந்து ஓரளவுக்கு ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குறிச்சி வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கேள்வி. இன்னும் 2 கேள்வி யாருன்னா ஊழியர்களுக்கு வர வேண்டிய கேள்வி. இன்னும் 2 கேள்வி, அந்த கேள்வியும் சொல்கிறேன். ஒரு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த என்ன பண்ணணுமோ, விசுவாசம் ஊழியக்காரன் சரி, வசனம்லாம் கேட்டு வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ட்ராஷ் ஸ்கூல்லாம் நினைப்போம், சுவிசேஷன் சொல்லலாம் நினைப்போம், ஆதாயப்பட்டலாம் நினைப்போம், சொந்த பந்தங்களையோ ஏரியா மக்களையோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களையோ. சரி, ஏன் வந்து சென்னை பட்டணத்தில் எத்தனை திருச்சபையில் இருந்தும், குறிப்பாக வியாசார்படியிலும் கன்னியாகுமரியிலும் அதிகமான திருச்சபையில் இருந்தும் ரட்சிக்கப்படுகிற மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக உள்ளது? சென்னை பட்டணத்தில், தமிழ்நாட்டில் சென்னை பட்டணத்தில் சர்ச் ஜாஸ்தி. அதில் எங்கே சென்சஸ் சர்ச் ஜாஸ்தியா? 2 தான். ஒரு தெருக்கு ஒரு சர்ச் இருக்காங்க. கன்னியாகுமரியிலையும் வியாசார்படியிலையும் சபைகள் அதிகமாக இருந்தும் ஒரு விளக்கு பூஜை என்றால் இவ்வளோ ஜனம் செல்கிறார்கள், ஒரு கிரகம் தூங்கின்னு போனால் இவ்வளோ ஜனம் போகிறாங்க, ஒரு கொடைக்கு இவ்வளோ ஜனம் போகிறாங்க. ஆனால் சபையில் அவ்வளோ ஜனம் வரா மாதிரி தெரியல. வருஷத்தோடு வருஷமாக குருத்தோலை வச்சு போகலான்ற ஜனங்க வரமாட்டுறாங்க. ஆனால் விளக்கு பூஜைக்கு போகிற ஜனம் ஏன் குருத்தோலைக்கு வரமாட்டேன்து? ஏன் கிரகம் தூங்கின்னு போனால் வர ஜனம் ஏன் இங்கே வரமாட்டேன்து? ஏன் ரட்சிக்கப்படுற மக்களுடைய எண்ணிக்கை ஏன் குறைவாக உள்ளது? இது யாருக்கு வரனாக்கா உண்மையாக ஊழியர்கள்னு வரும். உண்மையாக போய் ட்ராக்ஸ் கொடுத்து தெரு பிரசங்கம் பண்ணி காலையில் ஓப்பனரு, அப்புறம் டான் ப்ரீச்சிங்கு, அப்புறம் ஸ்டேஜ் மீட்டிங்கு, தெரு பிரசங்கம் இதெல்லாம் பண்ணி மெக்காஃபோனை வச்சு எல்லாம் தெரியும் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும்னு கண்டிப்பாக அது வரும். அப்படி வரலாம், இன்னும் அதை பண்ணலன்னு அர்த்தம். பண்ணால் கண்டிப்பாக வரும். நல்ல ஃபீல்டு ஒர்க் பண்ணணுக்கு இந்த கொஷின் கண்டிப்பாக வரும். அப்போ ஒன்று சொல்கிற ஆள் நான் சரியில்லையா, இல்லை சொன்ன வசனம் சரியில்லையா, இல்லை கேட்குற ஆள் சரியில்லையா? கேட்குற ஆள் மாதிரி சொல்ல முடியாது, அவன் பாவி. அவன் யார்? அவனை மாற்றுக்கு தான் அந்த மகிமையான சுவிசேஷத்தின் சொல்கிறாள். நீ சரியில்லைன்னு சொல்ல முடியாது. நீ அவருடைய நீதியில் நிற்கிற, உன் நீதியில் இல்லை கிடையாது, சுய நீதியில் கிடையாது. யார் நீதியில் நிற்கிற? அவருடைய நீதியில் நிற்கிற. நீயும் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. சரி, சொல்கிற மேட்ரு சரியில்லை, அது தேவனுடைய வார்த்தை, அதுவும் சரியில்லைன்னு சொல்லவே. அப்போ ஏங்க ரிசல்ட் இல்லை? இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆத்துமாரோட 12 ரொம்ப தீவிரமாக முயற்சிக்கிற ஊழியக்காரர்களுக்கு இந்த கேள்வி வரும். அதே ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு வர கொஸ்டின், 5வது கொஸ்டின். ஏன் தேவனுடைய உன்னதமான ஊழியத்தை செய்யும் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களை காட்டிலும் அதை காட்டிலும் கொஞ்சம் தரக்குறைவான உலக வேலையை செய்யும் விசுவாசிகளும் உலக மக்களும் பொருளாதார நிலையில் செழித்திருக்கிறார்கள்? ஏன் தேவனுடைய உன்னதமான ஊழியத்தை செய்யும் ஊழியக்காரர்களை காட்டிலும் அதில் ஒரு ஸ்டெப் கம்மியாக உலக வேலை அதை செய்கிற விசுவாசிகளும் உலக மக்களும் பொருளாதார நிலையிலே செழித்திருக்கிறார்கள்? இதுதான் அவங்க தேக்க நிலை காரணம். இதுக்கான ஆன்சர் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. லாஸ்ட்டு கண்டுபிடிச்சாலும் மேலே வந்துடும். இதுதான் ஒரு பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது. ஒரு பிரச்சனைக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஒரு ரீசன், நம்ம ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும்னா இதை முதல்ல பார்க்கணும். ஏன் இந்த பிரச்சனை லைஃப்பில் வந்துட்டுருக்கு அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கணும். எனக்கு சொன்ன அந்த டைம் முடிஞ்சு போச்சு, இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நேரம் இல்லை எனக்கு. இப்போ என்ன இல்லை, முடிஞ்சால் நீங்களே டெவலப் பண்ணுங்க. இன்னொரு முறை கூப்பிட்டீங்கன்னா வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ உங்களை ஒரு டைம் வச்சிருப்பார் அவர், நான் வேறு வந்து நின்றுங்கன்னு எதிர்க்க பண்ணலாம். நீங்களே சொல்லுங்கள். 11:30. ஓஹோ சூப்பர், எனக்கு டைம் கிடச்சிருக்குது. 11:30 இருக்கும். இதை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாயிண்ட் கூட சொல்லி முடிச்சிடலாம். 5 சொல்ல முடியல, அதை 1 2 சொல்லி. சரி, ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொல்லுங்கள் போகலாம். என்ன கேள்வி கேட்டேன்? ஏன்னா இப்போ வாழ்க்கையில் வந்து தேக்க நிலைக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சதே இந்த கொஸ்டின் எடுப்போம்.
ரொம்ப வந்து லெவலில் வந்து டெய்லியும் ஜோம் பண்ணினா இருக்கிறோம், வாரம் வாரம் சபைக்கு வந்துன்னா இருக்கிறோம், வசந்தெல்லாம் கேட்டு தரோம், ஒர்ஷிப்லாம் பண்ணி தரோம், அடுத்த ஸ்டெப் போக முடியல. அதான் பிரச்சனை. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு முக்கியமான காரணமே அதுதான். ஆவரேஜாக நடக்குது டெய்லியும். அது பர்சனல் ப்ரேயர் ஆவரேஜாக வாரம் வாரம் சர்ச்சைக்கு வந்தாரு, நல்ல பிரச்சனை கேட்டுன்னு இருக்கிறோம், லைஃப் மாறல. அதுக்கு என்ன காரணம்? உண்மையான காரணம் என்ன? இந்த 5 கேள்வியில் அந்த காரணம் இருக்கு இல்லையா? ஒரு கேள்வியாக கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு. இந்த 5 கேள்விக்கு பதில் எடுத்து அந்த காரணத்தை கண்டுபிடிச்சா இல்லையா? ஃபஸ்ட்டு கேள்வி நான் சொல்லுங்க, நான் கேட்ட கேள்வி என்ன? நீங்கள் சொன்ன பிரசங்கத்தை கூட சொல்ல மாட்டீங்களா? எப்படி அடுத்து வாங்கிட்டு போகிறது? ஏன் பல கூட்டங்களில் பங்கு பெற்றும் நாம் போகிற வழக்கத்து முடி போகிற ஆலயத்துக்கு தவறாமல் வந்தும், ஒழுங்காக பெருக்கி பாய் போட்டும், ஒழுங்காக தசமாக கொடுத்தும், ஒழுங்காக காணிக்கை கொடுத்தும், ஒழுங்காக பாட்டு பாடியும், விசுவாச அறிக்கை செய்தும், ஆராதித்தும், வசனம் கேட்டும் பலன் இல்லாமல் போகிறது. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. உன் வாய் அல்ல புறத்தியானை உன்னை. நீதிமொழிகள் 27 வசனம் 8. 8. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். என்ன அர்த்தம் அதுக்கு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஒரு முறை வந்து ஒரு ஈபி போஸ்ட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி உடஞ்சி சாஞ்சி உயர கண்டிஷனில் இருக்குது. ஈபி ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு அந்த ஏஐ கிட்ட. உடனே அவர் புது போஸ்ட் அனுப்பிச்சார். பக்கத்தில் ஒரு புது கம்பௌண்ட் நட்டு அதில் இருக்கிற ஒயரை தூக்கி இதில் கொடுத்து அந்த போஸ்ட்டை பிடிங்கி வெளியே யார் மேலே 3 போஸ்ட்டு பார்த்தாக்கா அது மேலே ஒரு குருவி கூடு கட்டி அழகாக வச்சுருக்குது. அது போஸ்ட் எதாவது கூடு எடுத்து தானே ஆகணும். சரி, அந்த கூட்டை எடுத்து தூக்கி போட்டாச்சு. இப்போ குருவி திரும்ப வருது, பார்த்தா கூட்டை காணும். வேறு புது போஸ்ட் அங்கே நிற்குது. அது இங்கே என்ன பண்ணுது? அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது கூட அது இல்லை, இப்போது ஸ்தானத்தில் அது இருக்க முடியல. இன்றைக்கி அப்படி தான் ரட்சிக்கப்பட்ட born again பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வாரம் வாரம் சபைக்கு வருவாங்க, போவாங்க, அங்கே கூட்டங்கள் போவாங்க, அங்கே கான்ஃபரன்ஸ் போவாங்க, அங்கே ஸ்பெஷல் மீட்டிங் போவாங்க, உபாச ஜெபம் போவாங்க, மன்றாட ஜெபம் போவாங்க, எங்கெங்கே போவாங்க. அவங்க ஸ்தானம் என்னென்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஸ்தானம் என்னென்னு அங்கே நின்று தான் எல்லாத்தையும் எடுக்க முடியும். நீங்கள் கூட்டை விட்டு அலைகிற இந்த ஜெப கூட்டம், அந்த ஜெப கூட்டம், இந்த சர்ச்சு, அந்த சர்ச்சு, இந்த ஆண்டு விழா, அந்த ஆண்டு விழா, இங்கே ஒரு கூட்டம், அங்கே ஒரு கூட்டம், இப்படியே மாற்றி மாற்றி எங்கெங்கே ஓடி சுற்றி ரவுண்ட் வச்சு கலைச்சி போகணும் தான் மிச்சமாகும். வேறு ஒன்றும் வாழ்க்கையில் உருப்பட்ட மாதிரி தெரியாது. ஃபஸ்ட்டு கேள்வி. அப்போ நம்முடைய ஸ்தானம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அது ஏசு சொன்னார். மத்தேயு 11:12 வாசிங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசு சொன்னார் அதுக்கு ஸ்தானம் என்னன்றது. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் சானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை. ஆகிலும் அதுக்கு முன்னாடி ஒரு வருது. என்னது அது? எழும்பினதில்லைக்கு முன்னாடி வசனங்களா? வேர்டு. அது முன்னாடி ஒரு குறியீடு வர பாருங்க. ஆகிலும் அதுக்கு முன்னாடி ஒரு குறியீடு வர பாருங்க. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் சானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் அதுக்கு முன்னாடி ஒரு குறியீடு வருது. எழும்பினதில்லைக்கும் ஆகிலுக்கும் நடுவில். எழும்பினதில்லைக்கும் ஆகிலுக்கும் நடுவில் ஒரு குறியீடு வருது இல்லையா? என்ன குறியீடு அது? ஒருவனும் எழும்பினதில்லை. சொல்லுப்பா, நீ தான் கரெக்டாக சொல்லு. செமிகோலன். என்னது அது? தமிழில் சொல்ல என்னன்னு தெரியலையா? கோலன்னா புள்ளி ஸ்டாப்பு, செமிகோலன் அரைப்புள்ளின்னு அர்த்தம். கோலன்னா புள்ளி ஸ்டாப்பு, செமிகோலன்னா அரைப்புள்ளின்னு அர்த்தம். அது புள்ளி ஸ்டாப்லேயும் வராது, கம்மாலையும் வராது, அது அரைப்புள்ளி. ஏன் அரைப்புள்ளின்ற குறியீட்டை பைபிள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, மற்ற இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரைப்புள்ளின்ற வார்த்தைக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு புரியாதுன்னு அந்த அர்த்தத்தையும் போட்டாங்க. ஆகிலும் அதுதான் அரைப்புள்ளிக்கு அர்த்தம். அது ஆகிலும்ன்ற வார்த்தையை ஒரு குறியீடாக போட்டிருக்காங்க முன்னாடி, செமிகோலன்னு. அப்போ செமிகோலனுடைய மீனிங் என்னன்னாக்கா, ஆகிலும்னா ஒரு சம்பவம் நடக்குது, இந்த சம்பவத்தோடு அந்த சம்பவத்தை இணைச்சி சொல்கிறதுக்கு இதுக்கு அதுக்கு அவன் வந்து ரெஃபர் பண்ணுற ஒரு குறியீடு, ரெஃபரன்ஸ் குறியீடுனாக்கா அது பேர் செமிகோலன். அதுக்கு தான் குறியீடை பயன்படுத்துவாங்க. இப்போ என்ன சொல்கிறாருனாக்கா, இப்போ யோவான் சானை பற்றி முதல்ல நமக்கு தெரியணும், அதுக்கப்புறம் நமக்கு வர விஷயம். ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்குது. இப்போ நம்ம மேட்ரு இது. இதுக்கு முன்னாடி சொன்னது யோவான் சானுடைய விஷயம். யாரோட விஷயம்? யோவான் சானுடைய விஷயம். இப்போ நம்ம விஷயம், அவனை பற்றி பேச நம்ம விஷயத்துக்கு அவர் வராரு. என்ன சொல்கிறாருன்னா, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் சானை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. எங்கள் செமிகோலன் அப்படின்னு நடத்தாங்க. இதை வச்சுக்கப்பா அப்படியே மைண்டில். இதை வச்சு உன்னை கம்பேர் பண்ணி நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில். பரலோக ராஜ்யம்னா எது? இப்போ நம்ம இருக்கிறது தான் பரலோக ராஜ்யம். செத்தா போனால் அது பேர் பரலோகம். இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக தேவனை ஏற்றுக்கொண்டு சாவரருக்கும் அந்த பூமியில் இருந்தனா அதுவும் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறான்னு அர்த்தம்.
ரட்சிக்கப்பட்டவன் 2 இடத்துல ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பான். அவன் உயிராக இருந்தானா பரலோக ராஜ்யத்தில் இருக்கான், செத்துறானா பரலோகத்தில் இருப்பான். எங்கன இடத்துல கண்டிப்பாக அவன் இருப்பான். இப்போ நம்மளாம் எங்கே இருக்கிறோம்? ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் மறுபடியும் பிறந்தவங்க எங்கே இருக்கிறாங்க? இப்போ அந்த கிங்டமுக்குள்ளே வந்துட்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இப்போ இருக்கிறோம் இல்லையா? இப்போ என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான்ஸ்நானனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழும்பிடுதில்லை. இப்போ யோவான்ஸ்நானன் அப்படியே வை. இப்போ ஃபஸ்ட்டு அவனை பற்றி பேசணும், அப்புறம் நம்மளை பற்றி பேசணும். ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன், ஞாபகம் சின்ன பரலோக ராஜ்யத்தில்னாக்கா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் எடுத்துக்கலாம். அவருக்கு இன்னும் ஜபம் கூட பண்ண தெரியாது, இன்னும் அவருக்கு வந்து ஒரு பாட்டு கூட பாட தெரியாது, பைபிள் எத்தனை புஸ்தகம் கூட அவருக்கு தெரியாது, அவர் ஒன்றுமே தெரியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கார், அவள் தான் ஞானஸ்நானம் எடுத்துருக்கார், ஒன்றும் தெரியாது. இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். அவர் ஜபம் பண்ணுவோம், அவர் கற்றுக்கணும். அவர் சொல்கிறாரு, ஸ்ரீவிதத்தில் பிறந்தவர்களே யோவான்ஸ்நானனை பார்க்கலாம் பெரியவன் ஒருவனும் இல்லை. எப்படி அது? நான் யோவான்ஸ்நானன் எந்த அற்புதமும் பண்ணல. ஒரு குருடனை பார்க்க வைக்கல, ஊமையை பேச வைக்கல, குஷ்டரோகியை சுத்தமாக்கல, செத்தவன் உயிரோட எழுப்பவே இல்லை. அவர் தலையை வெட்டினா பீஸாக தான் போகுது. இதை சாத்ராக் மேஷாக்கை தூக்கி அக்னி சூழலில் போட்டாக்கா முடி கூட கருக்க மாட்டேங்குது. தானியேல் தூக்கி சிங்கவில் போட்டாக்கா சிங்கம் சேதப்படுத்த பழைய மக்களுக்கு அது மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இவன் தலையை வெட்டினா துண்டாக வருது, தட்டில் வச்சு கேக் மாதிரி கொடுத்துட்றாங்க. அதை அப்போல்லாம் என்ன தெரிஞ்சு பார்த்தாக்கா இவனுக்கு அவ்வளோ பாதுகாப்பாக ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. தலை வெட்டினா துண்டை தான் வருது அவனுக்கு. ஆனால் அவங்களாம் பார்த்தோன்னாக்கா அவ்வளோ பெரிய பாதுகாப்பில் இருந்துருக்குறாங்க. தூக்கி அக்னி சூழலில் போட்டால் ஒன்றும் ஆக மாட்டேங்குது, சிறைச்சாலையில் போட்டால் ஒன்றும் ஆக மாட்டேங்குது, தூக்கி அவனை சிங்கவில் போட்டால் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. அவனும் அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்குது. ஆனால் இவங்களாம் பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிறான். ஒரு அற்புதமே இவன் பண்ணி முன்னாடி கூட எல்லாம் சாதிச்சுட்டு உட்காந்துருக்கிறான். கொம்பை தூக்குனா அப்படியே கடல் ரெண்டாக பொழுக்குது. ஒருத்தர் செத்து போனதுக்கப்புறம் பல வருஷங்கள் ஆகி எலிசா உடைய எலும்பு கூட ஒருத்தர் தொட்ட சுகமாகிட்டான். இவ்வளோ அற்புதம்லாம் பண்ணியிருக்கான். எலியா வந்து பாரு எவ்வளோ பேர் உயிரோட எழுப்பியிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடி எவ்வளோ பேர் அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இவர் ஒரு அற்புதமும் பண்ணல. ஆனால் இவர் வந்து பெரியவன் இயேசு சொல்கிறார். அப்போ எந்த ஆங்கிளில் சொல்லியிருப்பாருனாக்கா, அவங்கெல்லாம் வந்து இயேசுவை பற்றி தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, ஆனால் யாரும் இயேசு கண்ணால் பார்த்ததே இல்லை. இவங்க ஒருத்த மட்டும் தான் தீர்க்கதரிசனம் சொல்லும் போது யாரை பற்றி சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோன்றதை பக்கத்தில் வச்சுக்கின்னு எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவருடைய ஷூவோட லேஸ் அவுக்கு லாக்கி கிடையாது, ஆகிலும் அவர் என்னிலும் வல்லவன் சொல்லிட்டு அவர் யாருன்னு உணர்ந்து அறிந்து தீர்க்கதரிசனம் சொன்னான். யாரவன்? யோவான் ஸ்நானகன். முன்னாடி சொன்ன தீர்க்கதரிசியெல்லாம் நிறைய அற்புதம் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு இந்த ரெவலேஷன் இல்லை. ஆபிரகாம் நாளைக்கான ஆசையாக இருந்தான், அப்போ கண்ட ஆவியில் அவன் ப்ராக்டிக்கலாகவும் பார்க்கல, இவன் ப்ராக்டிக்கலாகவே பார்த்துட்டான். அந்த விதத்தில் அவர் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து நம்மள சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். பரலோக சின்னவனாக்கா புதுசாக இப்போ ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்படி சொல்கிற பாருங்க, நிறைய பெரிய பெரிய படிச்சவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ், இன்னும் வந்து அது சம்மந்தமான நிறைய முனைவர் பட்டம் பெற்றவங்க, நிறைய பிஹெச்டி முடிச்சவங்களாம் தூக்கி ஒரு டீமாக நிற்க வச்சுட்டு, அவங்களாம் ஒரு பெரிய பெரிய படிப்படிச்சவங்க வச்சு ஒரு குரூப்பாக நிற்க வச்சுட்டு, திடீர்னு வந்து 10ஆம் கிளாஸ் ஃபெயிலான ஒரு ஆள் இங்கே கூப்பிட்டு அவனை இங்கே நிற்க வச்சுட்டு, இவங்க எல்லாரோட இந்த 10ஆம் கிளாஸ் ஃபெயிலான இவன் தான் புத்திசாலின்னு சொல்லிட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம லோக்கல் தமிழ் பேசிட்டார், எப்படி இருக்கும்? அது பேர் காட்டம். அது நம்ம மருவி காண்டுன்னு வந்துடுச்சு. அது பேர் என்னது? சரியான வார்த்தை தான், அது பேர் காட்டம். நான் ஆயிடுவேன். சரி, அவர் இன்சல்ட் பண்ண மாதிரி நினச்சிப்பார். அது அத்தோர் நிப்பாட்டினோட பரவாயில்ல, ஏன்னா உள்ளே கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கோம் அப்படி பண்ணிட்டாக்கா. அது கொஞ்சம் இருங்க, இன்னும் சப்ஜெக்ட் முடியலன்னு சொல்லிட்டு திடீர்னு எல்கேஜி படிக்கிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு, அந்த எல்கேஜி பிள்ளை எங்கள் வாமான வந்துடும். இப்போ இந்த 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனான ஒருத்தன் அவனோட இந்த பொண்ணு தான் புத்திசாலின்னு சொல்லிட்டு அவங்களாம் எப்படி இருக்கும்? அந்த இடத்த விட்டு ஓடிட மாட்டான். இதோட ஒரு அவமானம் நமக்கு தேவையான நினச்சி என்ன பண்ணுவான்? அந்த இடத்த விட்டு போயிடும். அப்படி தான் சொல்கிறார் எஸ். என்ன சொல்கிறாருன்னா, பழைய மொழிகளுக்கு எல்லாம் பெரிய பெரிய ஆளை விட யோவான்ஸ்நானன் பெரியவன் சொல்லிட்டு, இப்போ யோவான்ஸ்நானோட இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசி பெரியவன்றார். பழைய மொழிகள் இருக்கிற எல்லா ஆளை விட ஒரு அற்புதம் பண்ணாத யோவான்ஸ்நானகன் பெரியவன். யோவான்ஸ்நானனை விட புதிய உடன்படிக்கையில், ஏன்னா அவன் புதிய உடன்படிக்கையில் வரல, இயேசு மரிக்கிறதுக்கு அவன் மறிச்சிட்டான். இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு புதியதில் தான் புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்குது. அப்போ அவன் பழைய உடன்படிக்கை நாள் தான் அவன் இல்லையா? இயேசு ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் சேர்த்துட்டான். இப்போ இயேசு உயிர்த்ததில் பிறகு தான் புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பிக்குது, புதிய உடன்படிக்கை மக்கள் வராங்க. அப்போ புதிய உடன்படிக்கை மக்கள்ல விஷயம் தெரியாத ஒரு டம்மி பீஸ் இருக்குது பாரு, அந்த டம்மி பீஸ் தான் இவனோட பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் ஸ்தானம் எவ்வளோ பெருசுன்னு தெரியணும். அதை அவங்க நம்ம சொல்லலைனாக்கா பாவம், லாஸ்ட் பக்கம் ஏமாலேயே வந்து பாவம் அங்கங்கே சபை சுற்றி ஐயோ
இது யாருமேனு சொல்லலையப்பா, இந்த உண்மை எனக்கு, இந்த உண்மை தெரிஞ்ச விடுதலை ஆகிட்டு இருப்பான் அவன். உன்னுடைய ஸ்தானத்தில் நின்றுனா நீ எவ்வளோ பேர் அளவு செய்யலாம்ப்பா. எளிய ஸ்தானத்தில் நின்னான், தானியேல் ஸ்தானத்தில் நின்னான், எலிசாவோட ஸ்தானத்தில் நின்னான். அவனாலலாம் முடியாத ஒன்று உன்னால் பண்ண முடியும். ஏன்னா அவனுக்குள்ளே யாருக்குள்ள ஆண்டவர் வந்து வாசம் பண்ணல, உனக்குள்ள ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுறாரு. சரி, எதை வச்சு இவனுக்கு இவ்வளோ பெரிய ஆளுக்கு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னாக்கா, அதுக்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கணும். யோவான் 14ஆம் அதிகாரம் 12 முதல் 14ஆம் வசனம் வரை. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே சொன்ன மாதிரி இப்போ சொன்னார் பாருங்க, 2 மெய்யா சொன்னாதான் நீ கூறத்துக்கு வருவேன்னு. அப்போ இயேசு என்ன பண்ணாரு, மெய்யாக போட்டு நான் உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடினால் ஆமா என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான். பாருங்க, இதெல்லாம் யாருனாக்கா விசுவாசிக்கிற நம்மளை பற்றி பேசுகிற விஷயம் இது. நம்ம ஸ்தானம் என்னன்றது சொல்கிறாரு. நான் இந்த பூமியில் வந்து இவ்வளோ விஷயத்த செஞ்சுட்டேன்பா, என்னை விசுவாசிக்கிறவன் தானும் செய்வான், என்ன மாதிரியே செஞ்சா என்னோட ஜாஸ்தியாக செய்வான்னாரு. என்னை விட வாசிங்க, அப்படியே வாசிங்க. தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகளை செய்வான். இயேசுநாதரோட ரொம்ப பெருசாக பண்ணிடுவானா அவன். யார் அவன்? இப்ப ரட்சிக்கப்பட்டவன், அதுவும் விஷயம் தெரியாதவன், வசனம் வெளிச்சம் இல்லாதவன், வெளிப்பாடு பெறாதவன், அபிஷேகம் பெறாதவன், பரலோகத்தை சின்னவன், இன்னும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் அவ்வளோதான், அபிஷேகம் கூட பெறல அவன், இன்னும் வசனம் வெளிப்பாடுலாம் கூட ஒன்றும் வரல அவனுக்கு. அவனால இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியும். அப்போ நம்மளால் இவ்வளோ காரணம் முடிவுக்கு வரும். இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்றதை கண்டுபிடிச்சி இதை இப்படி தான் சால்வ் பண்ணு தெரிஞ்சுன்னா சால்வ் பண்ணிடலாம். இல்லாட்டி நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ண வாரம் வந்து நம்ம ரொட்டேட்டாக போயிட்டு இருக்கிற கிறிஸ்டியன் லைஃப் போயிட்டே இருக்கும், சேஞ்சஸ் வரவே வராது. அப்ப என்ன சொல்ல வர கீழே வாசிங்க. நீங்கள் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். சரி, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். புரிஞ்சதுல இருந்து உங்களுக்கு இதுல 2 இடத்துல இந்த 12 12 வாசமே 2 இடத்துல born again பீப்புள்ஸ்ல ரொம்ப சின்ன ஒரு மனுஷனா இருக்கிறவன் அவனே செய்வான்னு வருது. 2 இடத்துல இயேசு செய்வார்னு வருது. இப்போ அவன் செய்கிறானா இயேசு செய்கிறாரா? திரும்ப வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே ஃபர்ஸ்ட்ல இந்த மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன். யார் அவன்? பரலோகத்தில் ரொம்ப சின்னவனா இருக்கிறவன், அடிமட்டமாக இருக்கிறவன், இயேசு சொந்த ரட்சகர் தேவனை ஏற்றுக்கொள்றவன், ஒரு விஷயமே தெரியாதவன், விசுவாசி சொந்த சுவிசேஷத்தை கேட்டு இயேசு சொந்த ரட்சகர் தேவனை ஏற்றுக்கொண்டான். அவள் தான் விசுவாசிக்கிறவன். என்ன பண்ணுவான்? நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் மாதிரி அவனும் செஞ்சிருவான் அப்படின்றாரு. இது நம்பவே முடியல சிலரால. அதான் அரண். அதுக்கு பேர் தான் அரண். அரண் என்ன தெரியுமா? இந்த விஷயத்தை உள்ள அனுப்புவாது மைண்டு. நானே எத்தனை பேர் யோசி நான் சொல்லி சொல்லி அசிங்கப்பட்டு போனதான் மிச்சமே தவிர ஒன்றும் நடக்க மாட்டேன்ற மாதிரி அப்படியே மைண்டில் செட் ஆகிடும் உங்களுக்கு. எத்தனை முறை சொல்லி சொல்லி அண்ணன் ஒரு முறை சொன்னார், நான் ஒரு முறை இயேசு நாமத்தில் போன்னு சொன்ன ஒரு பிசாசை, அது போக மாட்டேன் போன மாதிரி தெரியல, நானும் நேற்று விட்டு போயிட்டேன் வியாசலான்னு சொன்னேன். ஒரு முறை ஒரு பிசாசு விட்டு விட்டாங்கப்பா என்ன, நானும் போன்னு சொல்கிறது போக மாட்டேன். நான் என்ன பண்ணுறது, நான் போயிட்டு அந்த இடத்த விட்டு வேறு வழி இல்லையா, என்ன பண்ணுறது? ஒன்று அது போனல நான் போனேன் இல்லையா, அது போக மாட்டேன். நான் என்ன பண்ணுறது? அது பாட்டு கம்முன்னா இருக்குது. இதுக்கு மேலே இங்கே மரியாதை சொல்லி நானும் இந்த இடத்த விட்டு போயிட்டேன். ஒரு விளையாட்டாக சொல்லணும்னு சொன்னார். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த இயேசு நாமத்தை வந்து அவனுக்கு சரியாக சொல்லி புரிய வைக்கணும் ஒவ்வொரு மனுஷனுக்கும், எப்படி இது வேலை செய்யுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. யாருனாக்கா, இயேசுவின் நாமத்தை சொன்னால் கண்டிப்பாக அங்கே வேலை நடக்கும். ஒன்று அதை பற்றி தெரியாமல் தான் வேலை நடக்காது. இன்னொரு ரட்சிக்கப்படாதவன் சொன்னால் வேலை நடக்காது. யார் சொன்னால்? ஒருத்தவன் சொன்னான் இதேமாரி, பவுல் பிரசங்கிக்கிற அந்த இயேசுவின் நாமத்தினால நம்ம அவனை நிர்வாணம் ஓட விட்டுருச்சு பிசாசு. அப்போ தெரிஞ்சு ஆடாடா நீ கிடையாதா? என்ன சொன்ன பவுலும் தெரியும் இயேசுவும் தெரியும், உன்ன ஒரு வழி பண்ணுறவான்ச்சு. எனக்கு பவுலையும் தெரியும் இயேசுவையும். அப்போ நீனும் ரசிக்கப்படலையா? அது கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிச்சு. அது அவன் சொன்னான், பவுல் பிரசங்கிக்கிற அந்த இயேசுவின் நாமத்தை. அப்போ நீ விசுவாசா நீ இல்லை சொல்லுவார் போல்டா இயேசு நாமத்தில் போன்னு. அவனை கம்பேர் பண்ண அவனுக்கு கொண்டா சேர்த்துருக்க மாட்டேன் சப்ஜெக்டில். நீ பவுல் கொண்டதில்லை, நீ சேர்த்துருக்குவே. நீ என்ன சொல்லுவ? இயேசு நாமத்தில் போன்னு சொல்லியிருக்கணும். நீ எப்படி சொல்ல வர? இப்போ பவுல் பிரசங்கிக்கிற, அப்போ நீ இன்னும் ரட்சிக்கப்படலை, உனக்கு அது அந்த நாமத்தை பயன்படுத்த அதிகாரம் உனக்கு தெரியல, நீ பயன்படுத்தலை. அவன் செஞ்சது நீ காப்பி வச்சு செய்யலாம்னு நினைக்கிற, உன்னை ஓட விட்டுறவான்னு சொல்ல பண்ணிச்சது அப்படி நிர்வாணியா ஓட விட்டுச்சு. அப்போ என்னன்னு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா, அவன் ரட்சிக்கப்படாதவன் சொன்னால் வேலை செய்யாது.
ரட்சிக்கப்பட்டோம் அதை பற்றி புரியாமல் சொன்னாலும் வேலை செய்யாது. அதை பற்றி புரியாமல் சொன்னாலும் வேலை செய்யாது. இப்போ வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால். இப்போ இந்த இடத்துல அதே குறியீடு வருது இல்லையா? இயேசு செஞ்ச விஷயத்தையும் நம்ம விஷயத்தையும் கம்பேர் பண்ணும்போது அந்த செமிகோலன் நீங்கள் வருது இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்ட்டு, நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசியும் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கல பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே, இப்போ 2 இடத்துல அவன் தான் செய்வான் வருது. இப்போ ஏசு சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மைப்படும்படியாக அதை செய்வேன். இப்போ சொல்றது யாரு? அவர் செய்கிறார். அப்போ இது ஒரே இணைய வாக்கியம் தானே, 2 இடத்துல நாம செய்யற மாதிரி வருது. திரும்ப முடிக்கும் போது பாருங்க, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும், நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நான் செய்வேன். என்ன அர்த்தம் அது? அவர் தான் செய்வேன். அப்ப அவர் செய்யறாரா நாம செய்யறோமா? அவர் செய்றார். நமக்குள்ள இருந்து அவர் செய்யறாரா, இல்ல அவருக்குள்ள இருந்து நீங்க செய்றீங்களா? நமக்குள்ள இருந்தா இது மாத்திக்கணும் கேள்வி டக்குன்னு. நமக்குள்ள இருந்து அவர் செய்யறாரா, இல்ல அவருக்குள்ள இருந்து நாம செய்யறோமா? இந்த வசனம் சொன்ன புரிய மாட்டேன், வேற மாதிரி கேட்கிறேன். எவனாக இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு, இது கரெக்டாக பதில் சொல்லி பாரலாம். தள்ளுண்டு போயிட்டு சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தரித்தில் சந்தேகம் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இல்லைன்னா தெரிஞ்சாக்கா, நான் சொன்னால் மழை போய் விழுன அந்த வசனம் சொல்லுதான், இல்லை இயேசு சொன்னால் மழை போய் விழுன அந்த வசனம் சொல்லுதான். ஏன்னா வேர்ட் பை வேர்ட் அப்படி தான் வருது. எவனாகிலும் மார்க் 11:23 இதெல்லாம் அப்படியே மெமரியாக வரணும் இந்த வசனம்லாம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து மலை அவங்களுக்கு எதிராக எல்லாம் பிரச்சனையும் நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே, எல்லாம் ஒரு இடத்துல அவன் தான் வருது, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே. சரி, இப்போ கேள்வி என்னன்னாக்கா, ஏன்னா இதுக்கு வந்து புரியணும் இல்லையா, நான் சொல்றதுனால மழை போய் விழுதா, இல்லை இயேசு சொல்றதுனால மழை போய் விழுதா? அந்த வசனம் யாரை பற்றி சொல்லுது? நான் சொன்னா மழை போய் விழுது அப்படின்னு மார்க் 11:23 சொல்லுதுங்க அப்படின்னு சொன்னா கை தூங்க பார்க்கலாம். என்ன பூக்காரி இப்படி தூக்குற மாதிரி தூக்கூடாது, முழம் போகிறதுக்கு அவன் தான் டக்குனு எடுத்துருவான். நம்ம என்ன பண்ணோம், இப்படி கரெக்டாக தூக்கணும். நான் சொன்னா அந்த மழை போய் விழுது அப்படின்னு சொன்னா கை தூக்குங்க. சரி, பிக்கரை போட்டுங்க. நான் சொன்னவன் அங்கே போய் விழுறோம், இதெல்லாம் நடக்கிற விஷயம் வாங்க, இயேசு சொன்னதாங்க விழுது அப்படின்னு சொல்லலாம் கை தூங்க பார்க்கலாம். மார்க் 11:23 மட்டும் பற்றி மட்டும் தான் பேசுகிறேன், வேறு விஷயத்தில் பேசல. மார்க் 11:23 படி நான் சொன்னதுனால மழை போய் விழுதான், இல்லை இயேசு சொன்னதுனால மழை போய் விழுதா? நான் சொல்கிறதுனால தான் மழை போய் விழுது அப்படின்னு சொல்லி இவ்வளோ பேர் தூக்கிட்டீங்க. இது ஒரு கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்களுக்கு 2வது இப்போ கிடையாது, தூக்காதாலும் இப்போ 2வது சான்ஸு. நான் சொன்னால் விழங்க, இயேசு சொன்னதாங்க விழும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. 2த்துலையும் தூக்குறீங்க நீங்கள். சரி, அதில் விட்டு இப்போ இதில் வந்துட்டீங்கல்ல, சரி தூங்க பரவாயில்ல. இப்போ அவர் அது கேன்சல். 2வது கேள்வி வேண்டாம், கை தூக்குங்க பரவாயில்ல. என்ன உங்களுக்கு தடுமாறி போகுது? சரி, அது தப்புன்னு ஒன்று கூட 2வது தூக்கிடலாம் இல்லையா? இல்லைங்க, நான் முதல்ல தப்பாக தூக்கிட்டேங்க, 2வது ஒழுங்காக தூங்க அப்படி தூக்கலாம் தூக்கலாம். முதல்ல தப்பாக தூக்கிட்டேங்க, ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி போச்சு, இப்போ தெளிவடைஞ்சு தூக்கணும்னு கூட தூக்கலாம். தெளிவடைஞ்சிட்டிங்களா? அப்போ எஸ், அப்போ நீங்கள் சொன்னாலும் விழல பா, எப்படி எப்படி ஏன் சொல்ல சொல்லு. பா ஐயோ கரெக்டா. இவர் சொல்றது என்ன புரிஞ்சுதா? இல்லை அவர் சொல்றது புரியுதா? நான் சொல்றதுனால வேலை நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் ஏசு சொல்றாரு. ஆனால் ஒருவேளை ஏசு அது சொல்லாமல் இருந்ததுனா நான் சொன்ன வேலை நடக்காது. ஏசு அப்படி சொன்னதுனால, ஏசு அப்படி சொன்னதுனால இப்போ நான் சொல்றது நடக்குது. ஏசு கண்டு அப்படி சொல்லலைன்னா நான் சொன்ன மழை போய் விழுப்புறது கிடையாது. அப்போ ஏசு சொன்னதுனால நான் சொல்றது நடக்குது. அப்போ ஏசு சொல்றது நடக்குதா, நான் சொல்றது நடக்குதா? ஏசு சொன்னது என் மூலியமா நடக்குது. ஏசு சொன்னது என் மூலியமா, இதை தான் அவர் இங்கேயும் சொல்றார். எப்பா நான் போயிடுறேன்னு கவலைப்படாதப்பா, என்னுடைய நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை ஒன்று கொடுத்துருக்குறேன். இதை நீ சொன்னா அதை நானே செஞ்சு முடிச்சிடுறேன். என்ன தெரியுமா, நான் செய்கிறது நீ செய்கிற மாதிரி மக்களுக்கு தெரியுது.
ஆனால் செய்கிறது நான் தான். என் நாமத்தை நீ யூஸ் பண்ணுற, அவ்வளோதான். நீ ஒரு பவர் ஆஃப் அட்டானி தான். நீ என்ன பண்ணுற? ஒரு அதிகார பிரதிநிதி தான். நீ அதை சொல்கிற, ஆனால் அங்கே வேலை அங்கே நடந்துடுது. அங்கேருந்து அங்கே அவர் எப்படி இருக்கிறாரோ நாம் இங்கே அப்படியே. அவர் அங்கே இருக்கிறார், நாம இடம் தான் மாறி இருக்குது. அவர் அங்கே, நாம இங்கே. ஆனால் இங்கே என்ன பண்ணோம்? நீ என்ன பண்ணோம்? உன் ஜபத்தை, உன் பரிசுத்தத்தை, உன் விசுவாசத்தை வச்சுக்கிட்டு போற. அங்கே என்ன வச்சுன்னா நீங்கள் வேலை நன்றுன்ற என்ன சொல்லணும்? நிறைய படிச்சுட்டேன், நிறைய அறிவாளி, நிறைய புத்திசாலி, எல்லா விஷயமும் தெரியும், போனால் வேலை கொடுக்க மாட்றான், என்னன்னே தெரில, சேர்க்க மாட்றான். திடீர்னு ஒரு மினிஸ்டரை பார்த்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தவொடனே வேலை கொடுத்துட்டான். என்ன அர்த்தம் அதுக்கு? உன் படிப்பறிவெல்லாம் அவன் எடுத்துக்கவே இல்லை. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் பார்த்தவொடனே வேலை கொடுத்துட்டான். எதை கொடுத்துட்டான்? ரெக்கமெண்டேஷன் லெட்டர் பார்த்தவொடனே. இதான் இங்கே வேலை செஞ்சது, அந்த லெட்டர் தான் அங்கே வேலை செஞ்சது இல்லையா? அதான் இவரும் சொல்கிறாரு, எப்பா நீ எல்லாம் வச்சுன்னு உண்மைதான், அங்கே எது வேலை செய்ய தெரியுமா? என் நாமத்தை நீ ஒழுங்காக புரிஞ்சுக்கின்னு அதை நீ ஒழுங்காக யூஸ் பண்ணிட்டுனா அது சூப்பராக வேலை செய்யும். எங்கே வேலை செய்யாது? எல்லா இடத்துலையும். அப்படிதான் மக்கள் சொல்கிறாங்க. ஜபத்தில் வேலை செய்யுமா? ஜபத்தில் இது ஜபத்தை பற்றி பேசுகிற வசனம் இல்லை. ஜபத்தை பற்றி பேசுறது இன்னொரு வசனம் தரேன், இதே மாதிரி வர வசனம் வரும். யோவான் 16:23. அது யோவான் 16:23. இது ஜபத்தை பற்றி பேசுகிற வசனம். இப்போ அந்த நாளிலே, அந்த நாளில் எந்த நாள் அது? நான் போனதுக்கு அவர் போனதுக்கு புதிய உடன்படிக்கை அமலுக்கு வருகிற நாள். புதிய உடன்படிக்கை அமலுக்கு எப்போ அமலுக்கு வந்துச்சு? அவர் மரிச்சதுக்கு. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த நாள் முதல் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய நாள் வரை புதிய உடன்படிக்கை அமுலில் உள்ளது. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த நாள் துவங்கி இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை வரை இந்த வசனம் வேலை செய்யும். வாசிங்க. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாக போட்டு சொல்றேன், உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, நீங்கள் நாமத்தினாலே, இங்க நாமம் தான் வருது, பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இது ஜெபம். அது ஜெபம் கிடையாது. அது ஜெபம். இது அலங்கார வாசல்ல உட்காந்து பேர் ஜெபம் பண்ணின்னு இல்லைங்க. குருடனை பார்த்து அவங்க ஜெபம் பண்ணினே அப்படியே நீ சொல்லிட்டு வேலை நடத்துற அப்படின்றாரு. அப்போ என்ன அர்த்தங்க? நாம சில இடத்துல ஜபத்தில் யூஸ் பண்ணணும், சில இடத்துல ஜபத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் ஜபம் வந்துடாது, ஜபம் நீங்க வரவே கூடாது. அதை உனக்கு சரியான விதத்தில் உனக்கு புரிய வச்சு உனக்குள்ளே இருக்கிற அந்த அடனை உடைச்சி. ஏன் அந்த சில பிரசங்கத்தை நம்ம வெவ்வேறு ஆங்கிளில் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறேனாக்கா, சரியான பிரசங்கத்தை தொடர்ந்து பண்ணும்போது என்ன நடக்கும் பார்த்தா 7 நாள் சுற்றுற மாதிரி அந்த பழைய நெகட்டிவ் தாட்ஸ் உடஞ்சி புதிய பாசிட்டிவ் தாட்ஸ் உண்டாகும். நீங்கள் ஒரே ஒரு முறை சொல்லிட்டு விட்டீங்கன்னா அது அப்படியே காஞ்ச சவத்தில் பந்து அடித்த மாதிரி. அது களிமண் சவத்தில் பந்து அடித்தா ஈரமான சவத்தில், ஆமாம், காஞ்ச சவத்தில் பந்து அடித்தா ரிட்டர்ன் ஆகும், நமக்கு தெரியாது. அப்போ ஒட்டவே ஒட்டாது. அப்போது நல்ல புது பிரசங்கம் தான் பண்ணார், நல்லா தான் பண்ணார் அவருக்கு. இப்போ நான் பண்ணது எதுவுமே புது பிரசங்கம் கிடையாது. நான் பண்ணது எதுவுமே புது பிரசங்கம் வேறு வழியில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன், அவ்வளோதான். என் முன்னாடி எவ்வளோ பேர் பண்ணியிருப்பாங்க. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எப்படி சொன்னால் அது ரீச் ஆகுமோ, அதாவது வேதத்தை பகுத்து போதிக்கிறோம்னா நிறுத்தும்படி நீ ஜாக்கிரதையாக இருந்தாரு. அதை பகுத்து யாருக்கு எப்படி சொன்னால் அந்த விஷயம் போய் ரீச் ஆகுமோ அப்படி சொல்கிற மாதிரி நீ அந்த கண்டிஷன் ஒன்று வச்சுக்கின்றார். யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிற, வெட்கப்படாத ஊழியக்காரனாரு, சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறனாக உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. அப்போ என்ன அர்த்தம்னா, சில விஷயங்கள் நிறைய ப்ரீச்சர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் பண்ணுறேன், எனக்கு அப்புறம் நிறைய ப்ரீச்சர்ஸ் வருவாங்க. இது இப்போ ஒன்று சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறாங்க, நியூ ரெவலேஷன் எதுவுமே இல்லைங்க. எதுவுமே. ஒரு வேளை நீங்கள் புதுசாக கேட்டிங்கன்னா அது நியூ ரெவலேஷன். ஏற்கனவே எல்லாம் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஏற்கனவே எல்லாமே புதிய வானம் புதிய பூமிக்கு அப்புறம் ஏதாவது சப்ஜெக்ட்னா நியூ ரெவலேஷன் நான் ஒத்துக்கிறேன். புதிய வானம் புதிய பூமிக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாக்கா அது விஷயத்தை அறியாதுனுக்கு அது நியூ ரெவலேஷனு. விஷயம் தெரிஞ்சவனுக்கு ஆல்ரெடி இருக்கிற பிரீச்சிங். அது ஒருவேளை உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியல, புதுசாக கேட்கணும், உங்களுக்கு நியூ ரெவலேஷனாக இருக்கலாம். அது சந்தோஷம். நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கினீங்கன்ற சந்தோஷம் நான் படுறேன். ஆனால் அது நியூ ரெவலேஷன் ஒரு ரெவலேஷன் இருக்கு. ஆனால் இல்லை, ஏற்கனவே இருக்குது. அது என்ன பண்ணனா, கண்கள் திறக்கப்படாமல் இருக்குது, புரியாமல் இருக்குது. நமக்கு முன்னாடி சில ஆட்களோட கண்கள் திறந்துருக்குது. அப்போ அது ஓல்டு ரெவலேஷன் தானே. அது நமக்கு முன்னாடி நமக்கு பண்ணாங்களே, அவங்களுடைய கண்கள்லாம் திறக்கப்பட்டிருக்குது. இப்போ டேக்ஸ் எழுதுகிறோம். யார் எழுதுன டேக்ஸ்? பைபிள் டேக்ஸ் எழுதினார். யார் எழுதுது? டேக்ஸ் பைபிள் படிக்கணும் இல்லையா? யார் எழுதுது?
டேக்ஸ் எப்படி எழுதினாரு? டேக்ஸுக்கு ஒரு டேக்ஸா? டேக்ஸ் எப்படி எழுதினாரு? அவருக்கு அது நியூ ரெவலேஷன். அவருக்கு அது இப்போ டேக்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் அதுலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து நான் கொடுத்தா நியூ ரெவலேஷன் கிடையாது. ஏன்னா டேக்ஸ் அதை எழுதிட்டாரு. நான் என்னுடைய கருத்துக்கு இணையாக அந்த வசனத்தை எடுத்து ரெஃபர் பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான். என்ன NIV இருக்குது, KJV இருக்குது, டேக்ஸில் இருக்குது, டாலர் ரெஃபரன்ஸில் இருக்குது, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் இருக்குது. ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் எடுத்து உங்களுக்கு கோர்வையாக தொகுத்து இது இப்படின்னு கொடுக்குறேன். அது சொல்கிற புது வெளிப்பாடு ஆகிருப்பது கிடையாது. ஏற்கனவே அவங்களாம் அதை ரெஃபர் பண்ணி காமிச்சிட்டாங்க. அவங்களாம் இதை தான் சொல்ல வராங்கிறத எடுத்து கோர்வையாக அவங்களுக்கு தொகுத்து கொடுக்குறேன். அப்போ எது நியூ ரெவலேஷன்? எது நியூ ரெவலேஷன் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பரலோகத்துக்கு அப்புறம் நடக்க போகிற ஒரு விஷயத்த, இதுக்கப்புறம் இது நடக்கும், எல்லாம் பரலோகத்துக்கு போடுவாங்க, லாஸ்ட்டாக தான் நியாயத்திற்கு அப்புறம் பரலோகத்துக்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னாக்கா அது நியூ ரெவலேஷன் எடுத்துக்கும். இப்போ தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறா, அது நியூ ரெவலேஷன் அப்படின்னா இருக்குதா? இல்லை இல்லையா? அப்போ என்ன பிரசங்க வேலை செய்யும்? என்ன பிரசங்க வேலை செய்யும்? ஆல்ரெடி எல்லாமே ஓல்டு வெர்ஷன் தான், நியூ வெர்ஷன் எதுவும் இல்லை. கேள்விப்படாதவனுக்கு தெரியாதவனுக்கு அது நியூ ரெவலேஷன். அது ஒரு வேளை கேள்விப்பட்டு தெரிஞ்சிருக்கலாம், அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுன்னு தெரியாமல் இருக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தனை பண்ணுவார், அதை நுணுக்கமாக எடுத்து இது இப்படி தான் கீயை கொடுத்துவார். அந்த கீ தெரியாதுன்னு, கீ கையில் இருக்கும், எந்த கீயை போட்டால் இது திறக்கும் தெரியும். கொத்து சாவி கையில் இருக்குது, இந்த பீரோக்கான சாவி எதுன்னு தெரியல. இப்போ கையில் தான் இருக்குது. திறவுகோள்களில் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு, பரலோக ராஜ்யத்தின் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பீரோக்கு என்ன சாவின்னு தெரியல. இப்போ அதுதான் போட்டு திறக்கல, மாற்றி போட்டு எதுவும் திறக்க மாட்டேங்குது. இப்போ கரெக்டான சாவியை போட்டு ஓப்பன் பண்ணால் ப்ராஸ்பரிட்டிக்கு சாவி எது, ஹீலிங்க்கு சாவி எது, ஆத்மருடைக்கு சாவி எது, சமாதானத்துக்கு சாவி எதுன்னு தெரியல. கொத்து சாவி கையில் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாவி போடணும் இல்லையா? போட்டதான ஓப்பன் ஆகாது. ஒவ்வொரு ATM கார்டுக்கும் ஒரு பாஸ்வேர்டு இருக்குது இல்லையா? என் பாஸ்வேர்டு உங்கள் ATM ஒர்க் பண்ணுமா? ஒர்க் ஆகாது இல்லையா? உங்கள் ATM உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்குது, எனக்கு என்னோட பாஸ்வேர்டு இருக்கு. ஆனால் எல்லாரும் ATM சென்டர் ஒன்று தான், அப்படி தானே? ATM சென்டர் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வச்சு நான் ஒரு பாஸ்வேர்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறீங்க, என் அக்கௌண்ட்டில் பணத்தை எடுத்துக்கு ஏன் பாஸ்வேர்டை நான் யூஸ் பண்ணுறேன். அது போல் சாவியெல்லாம் கையில் கொடுத்தாச்சு. இப்போ எந்த சாவி எதுக்கு போட்டு எவ்வளோ எடுக்குன்னு தெரியல. இப்போது அதுக்கு தெரியறதுக்கான என்ன பண்ணுறோன்னாக்கா உட்காந்து பிரசங்கத்தை நிறைய கேட்குறோம். ஏன்னா இவர் சொல்கிற மாதிரி ஒரு க்ரோத்து, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து வருது. ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துடைய எஸ்ட்ரீம் லெவலில் தானே ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வந்துடும். அது என்னது? ஆவிக்குரிய முதிர்ச்சி ஒன்று வந்துடும். வளர்ச்சி என்பது வேறு, முதிர்ச்சி என்பது வேறு. முதுமை என்பது வேறு, முதுமை என்பது வேறு. வயசானவங்களும் முதுமைன்னு சொல்கிறோம், ஆனால் அவங்க முதிர்ச்சியானவன்னு சொல்ல முடியாது. வயசு மட்டும்தான் ஆகிருக்கும், மெச்சூர் ஆகிருக்க மாட்டாங்க. சில ஆட்களுக்கு வயசு ஆகிருக்காது, ஆனால் மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. மெச்சூரிட்டி மைண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்க முதிர்ச்சி அடைஞ்சவர்கள். அந்த முதிர்ச்சி எப்படி வேணாக்கா பலமான ஆகாரம். என்ன பண்ணுது? பிறந்த குழந்தை வாயில சிக்கன் 65 வைப்போம். நம்ம என்ன கொடுப்போம் அதுக்கு? அது ஃபீடிங் பால் தான் கொடுக்கணும் இல்லையா? சிக்கன் 65 அது சாப்பிடுவேன். அது வந்துச்சுன்னா பாலை சட்டை பண்ணாது. என்ன இத்த போய் கொடுக்குறிய, எனக்கு நல்லா உழைச்சி வேலை செஞ்சுட்டு வந்துடுறேன், எனக்கு போய் இத்த போய் கொடுக்குறிய. எதை கொடுக்கணும்? நல்ல பலமான ஆகாரத்தை சாப்பிட்ணும் எடுத்து. அது நல்லா இது மாதிரி அது அந்த பலமான ஆகாரம் சாப்பிட்டீங்கன்னாக்கா அவன் ப்ராக்டிஸ் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? பயிற்சினால் முயற்சி செய்யும் ஞானேந்திரனுடைய பூர்ண வயதுகளுக்கு, அதுதான் மெச்சூரிட்டி. பூரண அது வளர்ச்சி கிடையாது பேர். பூர்ண வயதுகளுக்கு அந்த பலமான ஆகாரம்னாலும் வேடு தான், பாலுனாலும் தேவனுடைய வார்த்தை தான். எந்த ஸ்டேஜில் இருக்குது நம்ம பொறுத்து இருக்குது. அது எந்த ஸ்டேஜில் இருக்குது நம்ம பொறுத்து இருக்குது. இப்போ நான் முடிக்கிறாலும் என்னை பொறுத்து இருக்குது. அவர் சொன்னதே 10 நிமிஷம் தாண்டி வச்சுருக்கிறேன். நான் அந்த ஒரு பாயிண்ட்டே போதும் நினைக்கிறேன். மீதி 4 பாயிண்ட் நீங்களே டெவலப் பண்ணுறீங்கன்னு பார்த்தாலே தெரியுது. உங்களை பார்த்தாலே ஒரு வேலை முடியலன்னா அந்த மாதிரி கூப்பிட்டா வந்து சொல்லுவேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.